மாணவர்களுக்கு வணக்கம். அஹ், நாங்கள் சென்ற வாரம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகின்றேன். அந்த சிலபஸ் என்பது கொஞ்சம் பெரிய சிலபஸாக இருப்பதால் நாங்கள் இயலுமானவரை நாங்கள் பாஸ் பேப்பர் நோக்கி செல்வது நல்ல. அப்படி பாஸ் பேப்பர் நோக்கி செல்லும் பொழுது நான் தியரி செக்ஷன்கள் கொஞ்சத்தை செய்து போட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்கள் அந்த லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கிற சாப்டர் 7, அதாவது நாணய கொள்கை, வட்டி வீதங்கள் மற்றும் கொடுகடன் என்ற சாப்டரை சம்பந்தப்படுத்தி வாரபடியா நாங்கள் அந்த சாப்டரை ஒருக்கா படிப்போம் என்று நான் உங்களுக்கு முதல் வகுப்புல சொல்லி இருந்தேன். அப்ப நாங்கள் முதல் வகுப்புல சொன்னது மட்டுமில்லை, நாங்கள் ஒரு கொஞ்சம் அதுல கவர் பண்ணியும் இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு அந்த சாப்டரையே நாங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியா போறது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். அவை நாங்கள் அந்த சாப்டரில் நாங்கள் 7.1 என்பதை நாங்கள் முதலே நாங்கள் பார்த்திருந்தோம். 7.1 என்பதை நாங்கள் முதலே பார்த்திருந்தோம். அப்ப நாங்கள் 7.2 இப்ப தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை நிலைப்பாட்டை பற்றி இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் அதுல என்ன சொல்லி இருக்கிறத நாங்கள் பார்ப்போம். முதலாவது 7.1 தானாண்டு 7.2 படிச்சிட்டோம். 7.2 படிச்சிட்டோம். நாங்கள் துவங்க வேண்டியது வட்டி வீதங்களின் அசைவுகள். அப்ப வட்டி வீதங்களின் அசைவுகள் என்று சொல்லும்போது சந்தை திரவத்தன்மை மற்றும் குறுங்கால வட்டி வீதங்கள். அப்ப நான் இந்த செக்ஷனை உங்களுக்கு நான் சொல்ல முதல் நான் கதைக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், அப்ப 2019 ஸ்பெஷலா இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு, ஈஸ்டர் சண்டே குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு உலகளாவிய ரீதியில இந்த காரணத்தால இல்ல, உலகளாவிய ரீதியிலேயே ஒரு பொருளாதார கொள்கை ஒன்று இருந்தது, தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை. அப்ப அந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைக்கு அமைவாக இலங்கையிலும் சில விடயங்கள் நடந்து முடிந்தன. அந்த நடந்த முடிந்த விடயங்களோடு ஒப்பிடும் பொழுது நாங்களும் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்ப நாங்கள் ஈஸ்டர் ஹோலி இதுக்கு பிறகு கூடுதலான தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை இடம்பெற்றது. அப்படி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்பது சந்தை திரவத்தன்மை மற்றும் குறுங்கால வட்டி வீதங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டன, திரவத்தன்மையை கூட்டுவதற்காக. அப்ப அதன் அப்படியே 2019 நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2020 ஏற்பட்ட COVID-19 பிரச்சனையும் அதை மேலும் உத்வேகப்படுத்தினது. அப்ப மேலும் உங்களுக்கு சந்தை திரவத்தன்மையை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது மத்திய வங்கி. அதன் மூலமா குறுங்கால வட்டி வீதம் இன்னும் குறைவாக இருந்தது. அப்ப இதை நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இப்பொழுது நான் இந்த வட்டி வீதங்களின் அசைவுகளுக்கு நாங்கள் போவோம். அப்ப 2018 செப்டம்பரில் இருந்து பற்றாக்குறையாக காணப்பட்ட உள்நாட்டு பணச்சந்தையின் ரூபாய் திரவத்தன்மை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து பாருங்க, அதுதான் இதுல சொல்லப்படுது. 2019 ஏப்ரல் நடுப்பகுதியில் மிகையினை பதிவு செய்தது. அப்ப 2018 இறுதி காலாண்டு பகுதியில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாணய கொள்கை மற்றும் தொழிற்பாட்டு வழிமுறைகளின் தாக்கத்தினை முக்கியமாக பிரதிபலித்தது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, அதுக்கு முதலே தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையோட பதிவு செய்ய துவங்கிட்டது மத்திய வங்கி. ஆனால் அதோட சேர்ந்ததாக அந்த ஈஸ்டர் ஹாலிடே பிரச்சனையும் வந்தது.
2018 இறுதி காலாண்டு பகுதியில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாணய கொள்கை மற்றும் தொழிற்பாட்டு வழிமுறைகளின் தாக்கத்தினை முக்கியமாக பிரதிபலித்தது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது வட்டி வீதங்கள் குறையேக்க மத்திய வங்கியின் நோக்கம் என்னன்றது விளங்கி. 2018 நவம்பரின் நடுப்பகுதியில் இருந்து நடைமுறைக்கு வரும் வீதத்தில் வர்த்தக வங்கிகளின் அனைத்து ரூபாய் வைப்பு பொறுப்புகளின் மீது பிரயோகிக்கத்தக்க நிதி ஒதுக்க வீதத்தினை 1.5% புள்ளியினால் 6% குறைத்தமையின் மூலம் நிரந்தரமான அடிப்படை திரவத்தன்மை உள்ளீடு மேற்கொள்ளப்பட்ட போதும் 2019 ஆரம்பத்தில் பணச்சந்தையில் திரவத்தன்மை பற்றாக்குறை தொடர்ந்தும் காணப்பட்டது. அப்ப இந்த ஸ்டாண்டிங் லெண்டிங் ரேட் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து ரூபாய் வைப்பு பொருட்கள் மீதும் பிரயோகத்தக்க நிதி ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ 1.5% குறைந்து 6% வருகின்றது. அப்படி இருந்தும் பணச்சந்தையில் திரவத்தன்மை பற்றாக்குறை தொடர்ந்து காணப்பட்டது. அப்ப சந்தைக்கு திரவத்தன்மையை உள்ளீடு செய்வதற்காக மத்திய வங்கி ஓரிரவு குறுங்கால மற்றும் நீண்டகால நேர்மாற்று மீள்கொள்வனவு கொடுக்கல் வாங்கல்களையும் அதே போன்ற திரைசேரி உண்டியல்களின் உடனடி கொள்வனவுகள் போன்றவற்றையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டதன் மூலம் ஓரிரவு வட்டி வீதங்களின் மீதான அழுத்தம் தளர்த்தப்பட்டது. அப்ப தொடர்ந்து வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வரும் பொழுது ஓரிரவு ஓவர் நைட் லெண்டிங் என்று சொல்றது, ஓரிரவு குறுங்கால மற்றும் நீண்டகால நேர்மாற்று மேற்கொள்வனவு கொடுக்கல் வாங்க. அப்ப ஓரிரவு என்பது ஓவர் நைட் லெண்டிங் ரேட். எனினும் பற்றாக்குறையான திரவத்தன்மை நிலைமைகள் விடாப்பிடியாக காணப்பட்டமையினால் பற்றாக்குறையான திரவத்தன்மை நிலைமைகள் அதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். பற்றாக்குறையான திரவத்தன்மை நிலைமைகள் விடாப்பிடியாக காணப்பட்டதினால் மத்திய வங்கி 2019 மார்ச் 1ஆம் நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் வீதத்தின் நிதி ஒதுக்கு வீதத்தினை 1% புள்ளியினால் 5% குறைக்கின்றது. அப்ப மத்திய வங்கி 2019 மார்ச் 1 நடைமுறைக்கு வரும் வீதத்தில் நிதி ஒதுக்கு வீதத்திலே மேலும் ஒரு வீதத்தால குறைக்கின்றது. 5 வீதத்துக்கு கொண்டு வந்துட்டு மார்ச் 1ஆம் தேதி. அப்ப இதெல்லாம் இந்த அட்டவணை ஒன்று இதுக்கு முதல் உள்ள டியூட்டோரியல்ல நான் தந்திருக்கின்றேன். அதாவது அந்த மானிட்டரி பாலிசி என்ற டியூட்டோரியலுக்குள்ள ஈஸியா உங்களுக்கு இந்த அட்டவணையில இருக்கும். என்னென்ன வீதத்துல குறைஞ்சது, என்னென்ன வீதத்துல ஒவ்வொரு வட்டி வீதங்களும் எவ்வாறு குறைவடைந்து கொண்டு வந்தேன் ஒரு 5 வருட 10 வருட அட்டவணை ஒன்று தந்திருக்கின்றேன். அதை பார்த்தால் உங்களுக்கு லேசாக விளங்கும். 2018 நவம்பரிலும் 19 மார்ச்சிலும் நிதி ஒதுக்க வீதம் குறைக்கப்பட்டமையானது உள்நாட்டு பணச்சந்தைக்கு நிரந்தர அடிப்படையில் ஏறத்தாழ 150 மில்லியன் பெறுமதியான திரவத்தன்மையை விடுத்தது. உள்நாட்டு பணச்சந்தைக்கு நிரந்தர அடிப்படையில் ஏறத்தாழ 150 பில்லியன் பெறுமதியான திரவத்தன்மையை கூட்டுது. அப்படி நாங்கள் 1% குறைச்சது 150. அப்ப உங்களுக்கு அந்த பணப்பெருக்கி அதுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பெறணும். ஒரு வீதத்தால நாங்கள் இதை குறைக்க எவ்வளவு பண நிரம்பல் அதிகரிக்கும் என்றதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அங்க முன்னுக்கு. அதே வேளையில் 2018ஆம் ஆண்டின் இறுதி காலாண்டில் காணப்பட்ட அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக அரச கடன்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்களை கருத்தில் கொண்டு 2019 ஜனவரியில் முதலாந்தர சந்தையின் மத்திய வங்கியினால் திரைசேரி உண்டியல்கள் கொள்வனவு செய்யப்பட்டமையின் மூலம் நாட்டிற்கான பன்னாட்டு முறைகளில் இருந்து வருகைகள் அரசாங்கத்தினால் மாற்றம் செய்யப்பட்டமையின் காரணமாகவும் சந்தையின் திரவத்தன்மை மேலும் மேம்பட்டது. அப்ப திரவத்தன்மை கூடிக்கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இதுல காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இத்தகைய உள்ளீடுகள் மற்றும் பண்டிகை காலத்தின் பின்னர் நாணயங்களின் தொடர்ச்சியான வங்கிகளுக்கு திரும்பியமை. நாணயங்கள் தொடர்ச்சியா வங்கிகளுக்கு திரும்பி அப்ப சனம் எல்லாம் புழங்கிட்டு இப்ப அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்குள்ள நிறைய காசுகள் ஆக்கள்கிட்ட புழங்கும். அதுக்கு பிறகு இது கொஞ்சம் குறைந்து பேங்குக்கு போக துவங்கும். அப்ப ஏப்ரல் நடுப்பகுதியில் 2019 ஏப்ரல் நடுப்பகுதி இப்ப நாங்கள் 2019 தானே பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2019 ஏப்ரல் நடுப்பகுதியில் மிகை ஒன்றை பதிவு செய்தது. அப்ப கொஞ்சம் பணச்சந்தையில எக்ஸஸா போயிட்டது மணி காசு. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி காலத்துக்கு காலம், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ இந்த மத்திய வங்கி இந்த மாற்றங்களை ஏற்படுத்தணும். பண நிரம்பலை குறைக்கிறது கூட்டுறது தொடர்பா. ஏனென்றா ஒரே அளவுல பண நிரம்பல் இருக்காது. திடீரென்று கூடும், திடீரென்று குறையும். அவ குறையேக்க கூட்டணும், கூட்டேக்க குறைக்கும். உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் இருந்து மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு நாணய கொள்வனவு மூலம்
மேலும் அதிகரித்த சந்தை திரவத்தன்மையால் உருவான மிகையான திரவத்தினை ஈர்த்துக் கொள்வதற்கான தேவையின் பொருட்டு மத்திய வங்கி 2019 மேயிலிருந்து ஜூலை வரையான காலப்பகுதியில் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதத்தினை கொள்கை வீதத்தில் ஏறத்தாழ நடுவீச்சில் பண்ணுவதற்காக ஓரிரவு குறுங்காலம் மற்றும் நீண்டகால கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட திறந்த சந்தை தொழிற்பாடுகளை மேற்கொண்டது. எனினும் வங்கிகளுக்கு இடையேயான திரவத்தன்மை பெரம்பல்களின் சமச்சீரானதாக காணப்படாத வேளைகளில் அப்ப வங்கிகளுக்கிடையே ஒரே சீரான திரவத்தன்மை இருக்கே இல்லை. சில பேர்கிட்ட குறைய இருக்கு, சில பேர்கிட்ட கூட இருக்கு. 2019 ஆகஸ்ட் நடுப்பகுதியில் இருந்து பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட திரைசேரி உண்டியல்களின் உடனடி கொள்வனவுகளுக்கு புறம்பாக ஓரிரவு மற்றும் குறுங்கால அடிப்படைகளில் நேர்மாற்று மேற்கொள்வன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கி நிர்பந்திக்கப்பட்டது. அப்ப ஆகஸ்டுக்கு பிறகு நடுப்பகுதியிலிருந்து பல தடவைகள் திரைசேரி உண்டியல்களின் உடனடி கொள்வனவுகளுக்கு புறம்பாக ஓரிரவு நேர்மாற்று கொடுக்கல் வாங்கலை மேற்கொண்டு மத்திய நிர்பந்திக்கப்படுது. ஏனென்று சொன்னா இந்த பண நிரம்பல் கொஞ்சம் கூடிட்டு, பண நிரம்பல் கொஞ்சம் கூடிட்டு. அப்ப அத ஆப்டிமம் லெவல்ல உத்தம அளவில் வச்சிருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதன் மூலம் சமச்சீரின்றி காணப்பட்ட திரவத்தன்மை பெரம்பல்களின் தாக்கம் தணிக்கப்பட்ட வேளையில் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு வீதமும் ஏறத்தாழ நடுக்கொள்கை வீத வீச்சில் பேணப்பட்டது. அவர் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு வீதம், அழைப்பு பண வீதம் என்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கால் மணி மார்க்கெட் என்று நாங்கள் சொல்லுவோம். கேட்டவுடன் கிடைக்கும் பணம். அப்ப பணச்சந்தையில இருக்கிற ஒரு அழகுதான் கால் மணி மார்க்கெட் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏறத்தாழ நடுக்கொள்கை வீத வீச்சில் பேணப்பட்டது. அப்ப ஒரு 5 வீதம் அப்படி பேணப்படுது என்றதுதான் அதன் அர்த்தம். நடுநிலையாக வீத வீச்சில் பெறப்பட்டது. எனினும் மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல் உடைமைகள் முதிர்ச்சி அடைந்தமை, திரைசேரி உண்டியல்கள் முதிர்ச்சிக்கு முன்னமே இளைப்பாற விடப்பட்டமை, முதிர்ச்சி அடைகின்ற பரஸ்பர பரிமாற்றல்கள், அட்டையுடையிடப்பட்ட வெளிநாட்டு கடன்களின் மீள்கொள்வனவு, அதே போன்று செலாவணி கடன்களின் மீள்கொள்வனவுகள், அதே போன்று செலாவணியத்தின் ஒழுங்கற்ற சீராக்கங்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு செலாவணி விற்பனை என்பவற்றின் தாக்கத்தினை பிரதிபலிக்கின்ற விதத்தில் 2019 ஆகஸ்ட் இறுதியில் பணச்சந்தையின் திரவத்தன்மை பற்றாக்குறையாக மாற்றம் அடைந்தது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்ப பாருங்க, 2019 இறுதியில பணச்சந்தையின் திரவத்தன்மை பற்றாக்குறையா போயிட்டு, அதேவேளை பணச்சந்தையின் நீடித்த திரவத்தன்மை பற்றாக்குறையின் எறிவுகளை பரிசீலனையில் கொண்டு மத்திய வங்கி 2019 செப்டம்பரில் இருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் திரைசேரி உண்டியல்களையும் உள்ளடக்கிய விதத்தில் அதனை உடனடி கொடுக்கல் வாங்கல்களை விரிவாக்கி கொண்டது. அப்ப அதனை நீக்குவதற்குரிய முறையை செய்கின்றது. 2019 ஆண்டு பகுதியில் உடனடி அடிப்படையில் மத்திய வங்கியின் திரைசேரி முறைகளின் கொள்வனவுகள் 47.7 பில்லியன் கொண்ட நீண்டகால திரவத்தன்மையினை சந்தைக்கு வழங்கியது. அப்ப நீண்டகால திரவத்தன்மையை 2019 ஆண்டுல திரைசேரி முறிகள் மூலமாக, ட்ரெஷரி பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற திரைசேரி முறிகளை நாங்கள் கொள்வனவு செய்தோன்னா, மக்கள்கிட்ட இருந்து எடுத்தோன்னா காசு வெளியில போகுது. 47.7 பில்லியன் போகுது. அப்படி அதனைத் தொடர்ந்து 2019 செப்டம்பரில் நடுப்பகுதி அளவில் பணச்சந்தை திரவத்தன்மையை மிகைக்கு மாற்றமடைந்ததுடன் ஓரிரவு திரவத்தன்மை மிகை 2019 இறுதியில் 37.9 பில்லியனாக காணப்பட்டது. மேலும் 2018 தனியான முதல்நிலை வணிகர்கள் திறந்த சந்தை தொழிற்பாட்டு இலங்களை அணுகுவது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையினால் அரச பிணையங்களுக்கான தனியான முதல்நிலை வணிகர்களுக்கான திரவத்தன்மை ஆதரவு வசதி 2019 செப்டம்பர் 6ஆம் நாளில் இருந்து நடைமுறைக்கு பெரும் வீதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் COVID-19 தொற்றில் பரவல் காரணமாக பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஏற்படும் தடங்கல்களையும் நிதியியல் சந்தைக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்களையும் தடுப்பதற்காக மத்திய வங்கி 2020 முற்கால பகுதியில் நாணய கொள்கை மற்றும் தொழிற்பாட்டு வழிமுறையினூடாக சந்தையில் திரவத்தன்மை நிலையினை மேலும் அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டது. அப்ப உங்களுக்கு அதுகள் விளங்கோணும் என்று சொன்னால்,
கோவிட் பிரச்சனை, நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிட் பிரச்சனை வந்தவுடன் மேலும் திரவத்தன்மையை கூட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். திரவத்தன்மை என்பது என்ன? இங்க பண நிரம்பலை அதிகரிப்பது என்பதுதான் அர்த்தம். பண நிரம்பலை அதிகரிக்க செய்வது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பற்றாக்குறையான திரவத்தன்மை நிலைமைகளின் காரணமாக 2018 செப்டம்பரில் இருந்து ஏறத்தாழ கொள்கை வீத வீச்சின் மேல் எல்லையில் காணப்பட்ட வங்கிகளுக்கு இடையிலான ஓரிரவு சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு சந்தை வீதமானது மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலையுடன் இசைந்து செல்லும் வீதத்தில் திரவத்தன்மை நிலைமைகள் மேம்பட்டமையினால் 2019 மார்ச்சில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சியடைந்து அதன் பின்னர் கொள்கை வீத வீழ்ச்சியின் நடுப்பகுதியில் நிலை பெற்றது. உள்நாட்டு பணச்சந்தையில் காணப்பட்ட பற்றாக்குறையான திரவத்தன்மையினை பிரதிபலிக்கின்ற வீதத்தில் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம் 2018 செப்டம்பரில் இருந்து 2019 பிப்ரவரி வரையான காலப்பகுதியில் கொள்கை வீத வீச்சின் பெரும்பாலும் மேல் எல்லையில் தொடர்ந்து காணப்பட்டது. நியதி ஒதுக்கு வீதம் 2019 மார்ச்சிலிருந்து நடைமுறைக்கு வரும் வீதத்தில் குறைக்கப்பட்டமையின் காரணமாக திரவத்தன்மை நிலைமைகள் மேம்பட்டதுடன் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பணவீத கொள்கை வட்டி வீதத்தின் நடுவீச்சிற்கு கீழ் நோக்கி சீராக்கப்பட்டது. அப்ப 2019 மே இறுதியில் கொள்கை வட்டி வீதங்கள் 50 அடிப்படை புள்ளியினால் குறைக்கப்பட்டமையை தொடர்ந்து சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதமும் வீழ்ச்சி அடைந்தது. அப்ப இதேதான் அந்த அழைப்பு பணவீக்கம் மற்ற 2019 இந்த ஏப்ரல் பிரச்சனைக்கு பிறகு என்ன மாதிரி வட்டி வீதங்கள் குறையடைகின்றன பற்றி தான் இதுல சொல்லப்படுகின்றது. 2019 ஆகஸ்ட் வரை கொள்கை வீத வீச்சின் நடுப்பகுதியில் பெரும்பாலும் காணப்பட்டது. 2019 ஆகஸ்டில் கொள்கை வட்டி வீதங்கள் மேலும் 50 இப்படி பாருங்க, கொள்கை வட்டி வீதங்கள் மேயிலையும் குறைச்சு ஆகஸ்ட்லையும் குறைக்கணும். சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதத்தினை கொள்கை வீத வீச்சின் நடுப்பகுதியில் பேணும் வீதத்தில் திறந்த பண சந்தை தொழிற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதம் 2018 இறுதியில் 8.95% 2019 இறுதியில் 7.45 வீதத்துக்கு 150 அடிப்படை புள்ளியினால் வீழ்ச்சி அடைந்தது. அப்ப நிறைவேற்றப்பட்டதான் நாங்கள் இங்க அழைப்பு வீதத்துக்கு பார்க்கிறோம். அழைப்பு பண வீதத்துக்கு நிறைவேற்றப்பட்ட லெவல்ல தான் பார்க்கிறோம். அதுவும் குறைந்து கொண்டு போகின்றது 7.45 வீதமாக. திறந்த சந்தை தொழிற்பாடுகளின் நேர்மாற்று கொள்வனவு ஏலங்களின் நாளாந்த நிறைவேற்றப்பட்ட சராசரி விளைவுகளும் 2018 இறுதியில் 8.98% இருந்து 2019 இறுதியில் 7.5% வீழ்ச்சி அடைந்தது. அப்ப எல்லா ரீதியிலும் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல கூட ட்ரெஷரி பில்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் நேர்மாற்று மீள்கொள்வனவு என்று சொல்வது பழைய முறையில நாங்கள் சொல்றோம்னா ரிப்போ ரேட்ஸ், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த ரேட்டுகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றன. அதேவேளை 2019 ஆண்டு பகுதியில் இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதங்களும் வீழ்ச்சி அடைந்தது. 2019 இறுதியில் ஓரிரவு இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதம் 12 மாத இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதமும் 2018 இறுதியில் முறையே 9%-உடனும் 11.8 வீதத்துடனும் ஒப்பிடுகையில் முறையே 7.51 வீதமாகவும் 10.33 வீதமாகவும் காணப்படுகின்றது. அப்ப வங்கிகளுக்கு இடையான பணச்சந்தையில காணப்படுகின்ற வங்கிகளுக்கு இடையான ஓவர் நைட் லெண்டிங் ரேட் கூட 2018 ஒப்படைக்க 2019 9 வீதத்திலிருந்து 7.51 வீதமாக கிட்டத்தட்ட 1.5 வீதமாக குறைகின்றது. அதே போல 12 மாத கால பகுதிக்கான வங்கிகளுக்கு இடையான வட்டி வீதமும் 1.5 வீதமாக குறைவடைகின்றது சராசரியா. பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக மத்திய வங்கி கொள்கை வட்டி வீதங்களை 2020 முதல் காலாண்டு பகுதியில் மற்றொரு 75 அடிப்படை புள்ளிகளினால் இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா அந்த பணச்சந்தை வீதங்கள் உங்களுக்கு தெரியும். அழைப்பு இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா லேசா விளங்கி கொள்ளலாம். ஓரிரவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாதிரி போகின்றது 16ஆம் ஆண்டு 2016 இருந்து 19 மட்டும் 12 மாத வட்டி வீதம் எப்படி போகின்றது, நிறைவேற்றப்பட்ட அழைப்பு வட்டி வீதங்கள் எப்படி போகின்றது என்பதெல்லாம் காட்டப்படுகின்றன.
மேலும் குறைந்ததுடன் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதமும் வீழ்ச்சியடைந்தது. அப்ப அதேவேளை மத்திய வங்கி 2020 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு பண வீதத்தின் தொகுப்பதனையும் வெளியிடுவதனையும் நிறுத்திக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அப்ப 2020 ஜூன்ல இருந்து இந்த இலங்கை இன்டர்பேங்க் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையில் இருக்கிற இன்டர்பேங்க் கால் மணி ரேட்டை நிப்பாட்ட போகுது, அதை வெளியிடுறது. உள்நாட்டு நிதியியல் சந்தையில் கடன் சாதனங்களின் அடித்தள அளவு குறியீட்டினை கணிப்பதற்கு இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதம் போதிய அளவில் பயன்படுத்தப்படாமை, லண்டன் வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதம் உள்ளிட்ட வழங்கல் வீதங்களை தொகுப்பதும் வெளியிடுவதும் படிப்படியாக கைவிடப்படும் போக்கு உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்றமை, நீண்ட காலத்திற்கான வங்கிகளுக்கு இடையிலான சந்தை அளவுகள் மிக மெலிதாக காணப்படும் பின்னணியில் வழங்கல் வீதங்களை அறிவிக்கையிடுவது நிறுத்தப்பட வேண்டும் என பல உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் கோரிக்கை மற்றும் உள்நாட்டு நிதியியல் சந்தையில் மாற்று அடித்தள அளவு குறுக்கீட்டு வட்டி வீதங்கள் கிடைக்கத்தக்கதாக இருக்கும் தன்மை என்பவற்றின் பரிசீலனையில் கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. மத்திய வங்கி சந்தை பங்கேற்பாளர்கள் மாற்று அடித்தள அளவு குறியீட்டு வட்டி வீதத்துக்கு மாறிச் செல்வதனை இயலுமைப்படுத்தும் விதத்தில் 2020 ஜூன் 30 வரை உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட வழங்கல் வீதங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கை வங்கிகளுக்கு இடையான வழங்கல் வீதத்தினை தொடர்ந்து வெளியிடும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றன்னு சொன்னா, அந்த இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் என்பது SLIBR என்று சொல்லுவோம், ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் ரேட். அதைத்தான் நாங்கள் கால் மணி மார்க்கெட் என்று சொல்லுவோம். அது பெரும்பாலும் ஒரு நாள் ஒரு இரவுக்குரிய வட்டி வீதமாகவும் இருக்கும், 12 மாதங்களுக்குரிய வட்டி வீதமாகவும் இருக்கும். நீங்க இந்த அட்டவணையில அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல என்ன சொல்லினோம் என்று சொன்னால், உலகளாவிய ரீதியில இப்படியான சந்தையில ஃபேமஸ் ஆனது வந்து லண்டன் இன்டர் பேங்க் பரோயிங் ரேட். அப்ப லண்டன் இன்டர் பேங்க் பரோயிங் ரேட் தான் உலகளாவிய ரீதியில லண்டனிலே இருக்கின்ற வங்கிகளினுடைய இங்கிலாந்து வங்கிகளுக்கிடையே உள்ள கொடுக்கல் வாங்கல்கள் ஓரிரவு கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த வட்டி விதத்தின் அடிப்படையாக கொண்டுதான் உலகளாவிய ரீதியில இருக்கிற எல்லா வங்கிகளும் எல்லா பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த வட்டி வீதத்தை பின்பற்றி தங்களுடைய வட்டி வீதங்களை தீர்மானித்துக் கொண்டிருந்தன. அப்ப காலப்போக்குல இந்த காலத்துல லண்டன் இன்டர் பேங்க் ரேட் கூட கைவிடப்படும் நிலைக்கு வருகின்றது. அப்ப அப்படியான நேரத்துல இலங்கையில இருக்கிற நிறைய வங்கிகள் மத்திய வங்கிட்ட கேட்ட என்னன்னு சொன்னா, இலங்கையில இருக்கிற இன்டர் பேங்க் ஸ்ரீலங்கன் இன்டர் பேங்க் பரோயிங் ரேட்டையும் நாங்கள் நிப்பாட்டுவோம். அப்ப அதன் அடிப்படையில தான் மத்திய வங்கி இந்த முடிவை எடுத்தது. 2020 ஜூன் 30 இருந்து நாங்கள் இந்த இதை அனௌன்ஸ் பண்றதை நாங்கள் நிப்பாட்டுறோம். அப்ப இனி வரும் காலத்துல இது என்ன மாதிரி இந்த வட்டி வீதங்கள் தீர்மானிக்கப்படும் என்றால், உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட வழங்கல் வீதங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான வழங்கல் வீதத்தினை தொடர்ந்தும் வெளியிடும் என்று மத்திய வங்கி சொல்லி இருக்கின்றது. அப்ப இப்ப நாங்க திரைசேரி ஒன்றியல்கள் அழைப்பு குறுங்கால இதுகளை நாங்கள் பார்த்து நாங்கள் இனி நாங்கள் அரச பிணையங்களை பற்றி பார்ப்போம். அப்ப தளர்த்தப்பட்ட நாணய நிலைமைகளை பிரதிபலிக்கின்ற விதத்தில் அரசாங்கத்தின் நிதியிடல் தேவைப்பாடுகள் உயர்வடைந்து வருகின்றமைக்கிடையிலும் நலிவடைந்த மனோபாவங்களின் காரணமாக 2019 பிற்பகுதியில் திரைசேரி உண்டியல்கள் மீதான விளைவுகள் சிறிதளவு அதிகரித்த போதும் 2019ஆம் ஆண்டு பகுதியில் அரச பிணையங்கள் மீதான விளைவுகள் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை காட்டின. மிகையான திரவத்தன்மை நிலைமைகள் மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலை 2019 மார்ச்சிலும் ஜூனிலும் வழங்கப்பட்ட நாட்டிற்கான பன்னாட்டு முறைகளின் கொள்கையுடன் சேர்த்து வெளிநாட்டு நிதியிடலில் கிடைக்கும் தன்மை, ஒழுங்குபடுத்தப்பட்ட திரைசேரி முறையின் முதலாந்தர ஏல முறைமை மற்றும் நன்கு நிறுத்தப்பட்டுள்ள பணவீக்க எதிர்பார்ப்புகள் என்பவற்றுடன் சேர்த்து 2018 இறுதியில் அவதானிக்கப்பட்ட மட்டங்களுடன் ஒப்பிடுகையில் 2019ஆம் ஆண்டு பகுதியில் அரச பிணையங்கள் மீதான விளைவில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியை தோற்றுவித்தன. அப்ப அரச பிணையங்கள் வந்து 2019 கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா
விளைவு வீழ்ச்சியை காட்ட துவங்குது 2019 ஆண்டு பகுதியில். அப்ப தனியார் துறைக்கான கொடுகணனில் காணப்பட்ட மந்தமான நிலைமையினை கவனத்தில் கொண்டு அப்ப 2019, 20, 18 எல்லாம் முக்கியமான பிரச்சனை என்னன்னா தனியாருக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஏதோ ஒரு காரணத்தால குறைகின்றது என்பதுதான் மத்திய வங்கியின் எண்ணம். அது உண்மையாகவும் இருக்கும். அதாவது தனியாருக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் குறைந்து கொண்டு போகின்றது. பெரும்பாலான வங்கிகள் 2018 நவம்பரிலும் 2019 மார்ச்சிலும் இலங்கை மத்திய வங்கியினால் நிதி ஒதுக்க வீதம் குறைக்கப்பட்டமையினூடாக விடுவிக்கப்பட்ட திரவத்தன்மையினை பயன்படுத்தி அரச பணியங்கள் மீதான முதலீடு உடனடியாக அதிகரித்தன. அப்ப வங்கிகள் என்ன செய்கின்றது என்று சொன்னால் இந்த திரவத்தன்மையை நாங்கள் கூட்டி விட்டோம், நிதி சட்ட ஒதுக்கு வீதங்கள் எல்லாத்தையும் குறைச்சு கூட்டி விட்டோம்னா வங்கிகள் என்ன செய்யுது என்று சொன்னால் ஒரே அடியா மத்திய வங்கியின் பிணையங்கள்ல அரச பிணையங்கள்ல முதலீடு செய்ய துவங்கிட்டு 2019 ஏப்ரலில் நிதியியல் நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட வைப்பு வட்டி வீதங்கள் மீது விதிக்கப்பட்ட உச்ச எல்லை வைப்பு வட்டி வீதங்களில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை தோற்றுவித்தமையும் அரச பிணையங்கள் மீதான விளைவு வீதங்கள் குறைவடைய பங்களித்திருக்க கூடும். இதற்கு சேமிப்புகள் நிதியியல் நிறுவனங்களில் இருந்து அரச பணியங்களுக்கு பெயர்ந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் காரணமாக இருக்கலாம். எனினும் 2019 பிற்பகுதியில் அவதானிக்கப்பட்ட திரைசேரி உண்டியல்கள் மீதான விளைவில் காணப்பட்ட சில உயர்வுகள் அரச பணியங்கள் சந்தையில் இருந்தான வெளிநாட்டு முதலீடுகள் வெளிச்சென்றமையின் தாக்கம் இறை கொள்கையின் போக்கில் காணப்பட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அரசாங்கத்தின் அதிகரித்த நிதியிட தேவைப்பாடுகள் என்பவற்றை பிரதிபலித்தன. 2050 பிற்பகுதியில் என்ன நடக்குது? திரைசேரி ஒண்டியல்கள் மீதான விளைவில் காணப்பட்ட உயர்வுகள் அரச பணியங்கள் சந்தையில் இருந்தான வெளிநாட்டு முதலீடுகள் வெளிச்சென்றமையின் தாக்கம் அரச பணியங்கள் சந்தையில் இருந்தான வெளிநாட்டு முதலீடுகள் வெளிச்செல்கின்றது. இறை கொள்கையின் போக்கில் காணப்பட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அரசாங்கத்தின் அதிகரித்த நிதியிட தேவைப்பாடுகள். அப்ப இவ் அதிகரிப்பு காணப்பட்ட போதும் 2019 ஆண்டு காலப்பகுதியில் 90 நாள், 182 நாள் மற்றும் 364 நாள் திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலாந்தர சந்தை விளைவுகள் 250 அடிப்படை புள்ளிகளினாலும் 197 அடிப்படை புள்ளினாலும் மற்றும் 275 அடிப்படை புள்ளிகளினாலும் முறையே 7.51%, 8.2%, 8.45% வீழ்ச்சி அடைகிறது. அப்ப இங்க இதுல சொல்லினம் என்னன்னு சொன்னால் திரைசேரி உண்டியல்கள்ட 90 நாள், 182 நாள், 364 நாட்களுக்குரிய அந்த வட்டி வீதம் இல்லாட்டா கழிவு வீதம் என்ன மாதிரி குறைவடைந்துள்ளது என்பதுதான். சந்தை வட்டி வீதங்களில் காணப்பட்ட பொதுவான குறைப்புடன் ஒத்து செல்லும் விதத்தில் முதலாந்தர சந்தையின் திரைசேரி முறியல் மீதான விளைவு வீதங்கள் 2019 ஆண்டு காலப்பகுதியில் கணிசமாக வீழ்ச்சியடைந்த வேளையில் அரசாங்கமும் வெளிநாட்டு நாணயத்தில் குறித்துரைக்கப்பட்ட படுகன் சாதனங்களை போட்டி ரீதியான விளைவுகளில் வழங்கியது. 2019 ஆண்டு காலப்பகுதியில் அரசாங்கம் குறுகிய காலத்தில் இருந்து நடுத்தர காலம் வரையிலான திரைசேரி முறைகளை வழங்குவதிலேயே கூடுதலான அளவிற்கு தங்கியிருந்த வேளையில் 10 to 20 ஆண்டுகள் வரையிலான நீண்ட முதிர்ச்சிகளை கொண்ட திரைசேரி முறைகள் பெரும்பாலும் ஆண்டின் பின்னரை பகுதியில் வழங்கப்பட்டன. இதற்கமைய 2019 ஆண்டு பகுதியில் முதலாந்தர சந்தையின் குறுங்காலத்தில் இருந்து நடுத்தர காலம் வரையான முதிர்ச்சிகளை கொண்ட திரைசேரி முறைகள் மீதான விளைவுகள் ஏறத்தாழ 182 துவக்கம் 223 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சியடைந்ததை காணக்கூடியதாக உள்ளது. நீண்டகால முதிர்ச்சிகளின் மீதான விளைவுகள் ஏறத்தாழ 131 200 அடிப்படை புள்ளிகளை கொண்ட வீழ்ச்சியை பதிவு செய்தன. இவ்வீழ்ச்சிகளின் காரணமாக 2019 இறுதியில் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகள் முதிர்ச்சியை கொண்டவற்றின் மீதான விளைவுகள் முறையே 10.23%, 10.59%, 10.68% பதிவு செய்தன. 2020 தொடக்கத்தில் 10 ஆண்டுகள் திரைசேரி முறைகள் மீதான விளைவுகள் 10%
சதவீதத்துக்கு கீழே வீழ்ச்சி அடைந்தது. அப்ப கவனிச்சு பாருங்க, 2020 தொடக்கத்துல 10 ஆண்டுகளுக்கான திரைசேரி முண்டியல் மீதான விளைவுகள் 10% வீழ்ச்சி அடைந்துள்ளது. அப்ப அவ்வளவு தூரம் வட்டி வீதம் குறைவடைந்திருக்கின்றது. 2015 ஆண்டிற்கு பின்னர் 10 ஆண்டு முதிர்ச்சிக்கான மிக குறைந்த விளைவினை பதிவு செய்தனர். 2019 ஆண்டின் இறுதி பகுதியில் திரைசேரி உண்டியல்களின் விளைவுகள் மீது அவதானிக்கப்பட்ட மேல்நோக்கி அழுத்தம் முதலாந்தர திரைசேரிகள் முறியல் சந்தையில் அவதானிக்கப்படாமை கவனிக்கத்தக்க ஒரு விடயமாகும். அதேவேளை இலங்கை அரசாங்கத்தினால் இவ்வாண்டு பகுதியில் வழங்கப்பட்ட வெளிநாட்டு நாணயத்தில் குறித்துரைக்கப்பட்ட படுகடன் பிணையங்களான இலங்கை அபிவிருத்தி முறிகளும் நாட்டிற்கான பன்னாட்டு முறிகளும் கூட ரூபாவினால் குறித்துரைக்கப்பட்ட படுகடன் சாதனங்களின் விளைவுகள் மீதான அழுத்தத்தினை ஓரளவிற்கு தளர்த்த உதவின. அப்ப அதுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். வெளிநாட்டு படுகடன் பிணையங்களான இலங்கை அபிவிருத்தி முறிகளும் நாட்டிற்கான பன்னாட்டு முறிகளும் கூட ரூபாவில் குறித்துரைக்கப்பட்ட படுகடன் சாதனங்களின் விளைவுகள் மீதான அழுத்தத்தினை ஓரளவுக்கு தளர்த்த உதவின. அரசாங்கம் 2019 ஜனவரியிலும் மேயிலும் நடத்தப்பட்ட ஏலங்களில் பல்வேறுபட்ட நிலையான மற்றும் மிதக்கும் வீதங்களினால் குறுங்கால மற்றும் நடுத்தர காலங்களை கொண்ட ஐக்கிய அமெரிக்க டாலரில் குறித்துரைக்கப்பட்ட இலங்கை அபிவிருத்தி முறிகளை வழங்கியதன் மூலம் முறையே $179.7 மில்லியனையும் $165.5 மில்லியனையும் திரட்டி கொண்டது. 2019 அனைத்து காலங்களையும் கொண்ட இலங்கை அபிவிருத்தி முறி ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் என்று சொல்லுகிறது. வட்டி வீதங்கள் கலப்பான அசைவுகளை காட்டின, அதாவது கூடி குறைஞ்சு கொண்டு இருந்தது கூடுதலாக. மேலும் 2019 மார்ச்சிலும் ஜூனிலும் இடம்பெற்ற 2 நாட்டிற்கான பன்னாட்டு முறிகளின் வழங்கல் மூலமாக முறையே $24 பில்லியனும் $2 பில்லியனும் திரட்டப்பட்டன. 2019 மார்ச்சில் 5 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகள் முதிர்ச்சியை கொண்ட நாட்டிற்கான பன்னாட்டு முறைகள் முறையே 6.85% 7.85% வழங்கப்பட்டன. இது அத்தருணத்தில் தொடர்பான ஐக்கிய அமெரிக்க திரைசேரி விளைவுகளினை விட 441 521 அடிப்படை புள்ளிகளை உயர்வாக காட்டி. அப்ப 2019 ஜூனில் 5 ஆண்டு மற்றும் 10 ஆண்டுக்கான பன்னாட்டு முறிவுகள் முறையே 6.35% 7.55% வழங்கப்பட்டன. இவை வழங்கப்படும் நேரத்தில் நிலவிய தொடர்பான ஐக்கிய அமெரிக்க திரைசேரி விளைவு வீதத்தினை விட 460 553 அடிப்படை புள்ளிகள் கூடுதலானவையாகும். அப்ப குறுங்காலத்திலிருந்து நடுத்தர கால விளைவுகளின் மிக பெரும் கீழ்நோக்கிய பெயர்வு காணப்பட்டமையின் காரணமாக முதலாம் தர சந்தையின் விளைவுகளின் ஒட்டுமொத்த கீழ்நோக்கிய சீராகத்தினை பிரதிபலிக்கின்ற வீதத்தில் 2019 ஆண்டு பகுதியில் அரச பணியங்களுக்கான 2ஆம் தர சந்தை விளைவு கீழ்நோக்கி பெயர்ந்தது. அப்ப இந்த 91 நாள் 182 நாள் 364 நாள் போன்ற அந்த நாட்களுக்குரிய திரைசேரி உண்டியல்கள் குறைந்து கொண்டு வருகின்றது. அப்ப 2018 ஒப்புடைக்க 2019 இறுதியில 7.52%, 7.8%, 8.36% இவையில் எல்லாம் கிட்டத்தட்ட 200 பேசிஸ் பாயிண்ட்ஸால வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றன. அப்ப திரைசேரி முறிகளின் விளைவுகளும் 2019 ஆண்டு பகுதியில் ஏறத்தாழ 164 இருந்து 256 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைந்தன. 2 ஆண்டுகள் முறிகள் மீதான 2ஆம் தர சந்தை விளைவுகள் 8.6% 256 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சியடைந்த வேளையில் 5 ஆண்டு கால மற்றும் 10 ஆண்டு கால முறிகள் மீதான விளைவுகள் 2018 இறுதியின் விளைவுகளுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் முறையே இந்த வீதத்தில் வீழ்ச்சி அடைந்து இருந்தன. அப்ப பாருங்க, எல்லாமே சராசரியாக கிட்டத்தட்ட 200 பேசிஸ் பாயிண்ட்ஸால குறைகின்றது. இங்க கிட்டத்தட்ட 2 வீதம் 1.5 வீதத்தால வட்டி வீதங்கள் குறைகின்றன. அவர் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை மற்றும் நாணய நிலைமைகள் மற்றும் நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகள் என்பவற்றை தொடர்ந்து மேம்பட்ட சந்தை மனோபாவங்களை பிரதிபலிப்பதாக இது அமைகின்றது. மேம்பட்ட
பணவீக்க எதிர்பார்ப்புகளின் பெற்று தொடர்ந்து மேம்பட்ட சந்தை மனோபாவங்கள் பிரதிபலிப்பாக அமைகின்றது. சுருக்கமாக நாங்கள் இதுல என்ன சொல்றோம் சொன்னால், அரச பணியங்கள் விடயத்துல கூட வட்டி வீதங்கள் குறைந்து கொண்டுதான் வருகின்றன. அப்ப திரும்பவும் சொல்றேன், பொதுவான வீழ்ச்சி ஒன்று காணப்படுகின்றது 2019 இருந்து 2020 கூட 2018 இது துவங்கி விட்டது. இது இலங்கையில் மட்டுமில்ல, உலகளாவிய ரீதியிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். அப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் வங்கியில வைப்புகளை வைத்துக் கொண்டிருப்பதால் மக்கள் யோசிக்கலாம், இனிமேல் வட்டி வீதங்கள் உயருமான். உயரலாம், ஆனால் அது உயர்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்படி காலம் எடுக்கும் பொழுது மற்றது ஒரு பொருளாதாரத்தை, ஒரு நல்ல பொருளாதாரம் ஒன்றுல வட்டி வீதங்கள் உயர்ந்து கொண்டு போவது ஒரு பெரிய அட்வைசபிளான விடயம் இல்லை. அப்ப அதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்வோம். அப்ப இப்ப நாங்கள் வருவோம் வைப்புகள் மற்றும் கடன் வழங்கல் வட்டி வீதங்களுக்கு வருவோம். அப்ப இவ்வாண்டு காலப்பகுதியில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகளுக்கு பதிலறுத்தும் விதத்தில் 2019 மே மாதத்திற்கு பின்னர் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் வைப்பு வட்டி வீதங்களில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி அவதானிக்கப்பட்டது. அப்ப இங்க வைப்பு வட்டி வீதங்களும் குறைய துவங்குது. 2019 மேயிலும் ஆகஸ்டிலும் கொள்கை வட்டி வீதங்களில் செய்யப்பட்ட குறைப்பு, மேம்பட்ட திரவத்தன்மை நிலைமைகள் மற்றும் வங்கியல்லா நிறுவனங்களின் வைப்பு சாதனங்களின் மீது 2019 ஏப்ரலில் 26ஆம் நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் விதிக்கப்பட்ட உயர்ந்தபட்ச வட்டி வீத உச்ச எல்லை என்பன வட்டி வைப்புகள் மீதான வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடைய காரணங்களாக அமைந்தன. இதன்படி உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் வசம் இருந்த வட்டி உழைக்கும் ரூபா வைப்புகளின் வெளிநின்ற இருப்புகளின் வட்டி வீதங்களின் அசைவுகளை உள்ளடக்கி இருக்கும் சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதம் 2019 ஏப்ரல் இறுதியில் 8.97 பாருங்க, 8.97% 8.2க்கு குறையுது 2019. வெளிநின்ற தவணை வைப்புகளின் வட்டி வீதங்களை அடிப்படையாக கொண்ட சராசரி நிறைவேற்றப்பட்ட நிதியான வைப்பு வீதமும் இதே மாதிரி 11.15% 10.5க்கு குறைவடைகின்றது. இறுதியில் சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதமும் சராசரி நிறைவேற்றப்பட்ட நிலையான வைப்பு வீதமும் 8.81% 10.85% காணப்பட்டன. அதேவேளை மாத கால பகுதியில் அனைத்து புதிதாக திரட்டப்பட்ட வட்டி உழைக்கும் ரூபா வைப்புகள் மீதான வட்டியை உள்ளடக்கிய சராசரி நிறைவேற்றப்பட்ட புதிய வைப்பு வீதம் 2019 ஏப்ரல் இறுதியில் 11.24% இருந்து 2019 ஆகஸ்டில் 8.4% 284 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைந்தது. எனினும் 2019 செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வீதத்தில் உரிமம் பெற்ற வங்கிகளுக்கான வைப்பு வீதங்கள் மீதான உச்ச எல்லை அகற்றப்பட்டமையுடன் சராசரி நிறைவேற்றப்பட்ட புதிய வைப்பு வீதம் 2019 செப்டம்பரில் இருந்து 2019 இறுதி வரையான காலப்பகுதியில் சராசரி நிறைவேற்றப்பட்ட புதிய வைப்பு வீதம் 49 அடிப்படை புள்ளிகளினால் அதிகரித்தது. வைப்பு வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்ட போதும் வைப்பு வீதங்களின் ஒப்பிடுகையில் பணவீக்கம் தொடர்ந்தும் தாழ்வாக காணப்பட்டமையினால் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வைப்பாளர்கள் நேர்கணியமான உண்மை வருவாய்கள் இருந்து நன்மை பெற்றனர். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், வட்டி வீதங்கள் 2019 குறைஞ்சு கொண்டு வருகிறது. 11.24 11.5 வீதங்கள்ல இருந்த வட்டி வீதங்கள் 8.5க்கு கிட்டத்தட்ட 3 வீதமாக குறைகின்றது. ஆனால் நீங்கள் இன்றைய நிலையில பாத்தீங்கள் என்றால் 2020 இன்றைக்கு 2020 இறுதி பகுதியில 2021 முற்பகுதியில நீங்கள் பாத்தீங்கள் என்றால் இந்த வட்டி வீதங்கள் எல்லாம் 5 வீதம் 4 வீதமாக குறைவடைந்தது. இன்னும் மேலும் 300 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு, மேலும் 3 வீதம் குறைஞ்சிட்டு, 250-300 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு. அப்ப 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில பணவீக்கமும் கொஞ்சம் தாழ்வாக காணப்பட்டதுனால மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை என்ன சொல்லுது என்று சொன்னால், வட்டி வீதங்கள் 10 வீதம் 8 வீதமாக இருக்கும் பொழுது பணவீக்கம் குறைவாக இருந்தபடியா நேர்கணியமான ஒரு ரியல் இன்கம் ஒன்று இந்த வைப்பாளர்கள் பெற்றுக்கொண்ட என்றுதான் சொல்லுது.
அப்ப மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் காணப்பட்டவைக்கிடையிலும் கீழ்நோக்கி நெகிழ்ச்சி தன்மையற்ற வீதத்தில் காணப்பட்ட வர்த்தக வங்கிகளின் கடன் வழங்கல் வீதங்கள் 2019 செப்டம்பரில் கடன் வழங்கல் வீதங்கள் மீதான உச்ச எல்லை விதிக்கப்பட்டமையுடன் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீழ்ச்சியடைந்தன. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலை பின்பற்றப்பட்டு வருகின்றமை மற்றும் வைப்பு வீதங்களின் மீது உச்ச எல்லை விதிக்கப்பட்டமையின் காரணமாக நிதி செலவு குறைவடைந்தமை மற்றும் நியதி ஒதுக்க வீதத்தில் செய்யப்பட்ட குறைப்பு என்பவற்றின் மத்தியிலும் ஆண்டின் முதல் 9 மாத காலப்பகுதியில் சந்தை கடன் வழங்கல் வீதங்கள் தொடர்ந்து உயர்ந்த மட்டங்களிலேயே காணப்பட்டது. அப்ப மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம் திரவத்தன்மைய நாட்டின் திரவத்தன்மைய பணத்தின் திரவத்தன்மையை கூட்டணும் என்பது மட்டுமல்ல, கடன் வழங்கும் வட்டி வீதத்தையும் குறைக்கணும் என்பதுதான் அதனோட முக்கிய நோக்கம். அப்ப நியதி சட்ட ஒதுக்கு வீதங்கள்ல எல்லாம் குறைப்பை ஏற்படுத்தி கொண்டு இப்படியான குறைவுகளை ஏற்படுத்தி கொண்டு வரும் பொழுது வங்கிகளுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது, காஸ்ட் ஆஃப் டிபாசிட் மொபிலைசேஷன் ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த செலவுகள் சரியான குறைவா வருகின்றது. அப்ப அப்படி இருந்தும் இந்த வங்கிகள் தங்களுடைய கடன் வழங்கும் வீதத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியில முதல் 9 மாத காலப்பகுதியில 2019 முதல் 9 மாத காலப்பகுதியில தங்களுடைய கடன் வழங்கும் வட்டி வீதத்தில எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்ப இதன்படி நாணய கொள்கை வழிமுறைகள் சந்தை வட்டி வீதங்களுக்கு வினைத்திறனுடன் ஊடுகடத்தப்படுவதனை அதிகரிக்கும் நோக்குடன் 2019 செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நடைமுறை வரும் வீதத்தில் மத்திய வங்கி கடன் வழங்கல் வீதங்களின் மீது உச்ச எல்லையினை விதித்தது. அப்ப பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2019 செப்டம்பர் அப்படி கடன் வழங்கும் வீதத்துல உச்ச எல்லை விதித்தது. இதுக்கு மேல நீங்க கடன் வழங்கும் வட்டி வீதத்தை விதிக்க இயலாத. குறிப்பாக வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கியினால் விடுக்கப்பட்ட கட்டளை ரூபாவில் குறித்துரைக்கப்பட்ட கடன்கள் மற்றும் முற்பணங்கள் கடன் வழங்கல் வீதங்களை 2019 ஏப்ரல் இறுதியில் நிலவிய வீதங்களில் இருந்து 2019 அக்டோபர் அளவில் 200 அடிப்படை புள்ளிகளினால் குறைப்பதை தேவைப்படுத்துவதாக இருந்தது. அவ பாருங்க, கிட்டத்தட்ட 2 வீதம் இல்லாட்டா 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறையுது. வர்த்தக வங்கிகள் அவற்றின் வாராந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட முதன்மை கடன் வழங்கல் வீதங்களை 2019 ஏப்ரல் 26 உள்ளவாறு அறிவிக்கையிடப்பட்ட மட்டங்களில் இருந்து 2019 நவம்பர் முதல் அளவில் 150 அடிப்படை புள்ளிகளினாலும் 2019 டிசம்பர் 27 அளவில் 250 அடிப்படை புள்ளிகளினாலும் குறைத்து அப்ப இத வர்த்தக வங்கியில் இப்ப குறைக்கணும் கொள்வதற்கு கட்டளை இடப்பட்டது. அப்ப இப்படித்தான் நீங்கள் குறைக்கணும் மத்திய வங்கி கட்டளை இடுகுது வர்த்தக வங்கியில். கிட்டத்தட்ட 2 வீதங்களாக குறையுங்க. அப்ப கொடுகடன் அட்டை, முற்பணங்கள் மற்றும் முன்கூட்டிய ஒழுங்கு செய்யப்பட்ட தற்காலிக மேலதிக பற்றுக்கள் மீதான வட்டி வீதங்களும் 2019 நவம்பர் 1ஆம் நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் ஆண்டிற்கு முறையே உயர்ந்தபட்சம் 28% ஆண்டுக்கு 24% வரையறுக்கப்பட்டது. அப்ப கிரெடிட் கார்டுக்கு வழமையாக 28%, 30%, 24%, 28% கிட்டதான் வட்டி அறப்பட்டு கொண்டிருந்தவைகள் வர்த்தக வங்கிகள். முற்பணங்கள் மற்றும் முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட தற்காலிக மேலதிக பற்றுகள். அப்ப முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் அதுகளுக்கும் இனி இல்லையா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வர்த்தக வங்கிகள் விதிப்பது வழமை. அப்ப 2019 நவம்பர் 1ஆம் நாளில் இருந்து இப்படியான வட்டி வீதங்கள் கிட்டத்தட்ட 28-30 வீதமாக இருந்தவை ஆண்டுக்கு 24% வரையறுக்கப்பட்டன. அப்ப 28 வீதத்துக்கும் 24% மேல நீங்கள் போக இயலாதுன்னு மத்திய வங்கி சொல்லுது. அப்ப இதுக்கு மேல அது இருந்தது. அப்ப இந்நாணய மற்றும் இது இந்த கட்டத்துல நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புறேன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்த கொடுகடன் அட்டைகள் முற்பணங்களுக்கு வழங்குற வட்டி வீதம் 18 வீதமாக வங்கிகள் குறைத்து வைத்திருக்கின்றன. அப்ப உச்ச வரையறை 24-28 இருந்ததுக்கென 18 வீதமாக இப்பொழுது குறைத்து வைத்திருக்கின்றன.
இந்நாணய மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகளுக்கு பதிலுறுத்தும் விதத்தில் அனைத்து வர்த்தக வங்கிகளினாலும் வார காலத்தில் அவற்றின் முதன்மை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட குறுங்கால கடன்கள் மற்றும் முற்பணங்களுக்கு பிரயோகிக்கத்தக்க வட்டி வீதங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் வாராந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட முதன்மை கடன் வழங்கல் வீதம் 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 12.09% 2019 இறுதியில் 9.7%, 2235 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைந்து இருக்கின்றன. அப்ப இந்த 2019 இது 9.774 வீதத்துக்கு குறைஞ்சதுக்கு என்ன, அதுக்கு பிறகு இன்றைக்கு மட்டும் அது பெரிசா குறைய இல்லை. இந்த லெண்டிங் ரேட்ன்றது 9 வீதம் 8 வீதத்துல நிக்குது. மேலும் வாராந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட முதன்மை கடன் வழங்கல் வீதத்தின் எளிமையான சராசரியான மாதாந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட முதன்மை கடன் வழங்கல் வீதம் 2018 இறுதியில் 11.94%, 2019 இறுதியில் 10%, 194 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைகின்றது. அப்ப குறிப்பிட்ட மாத காலப்பகுதியில் வர்த்தக வங்கிகளினால் வழங்கப்பட்ட அனைத்து புதிய கடன் மற்றும் முற்பணங்கள் மீதான வீதங்களில் உள்ளடக்கின்ற சராசரி நிறைவேற்றப்பட்ட புதிய கடன் வழங்கல் வீதங்கள் 2018 இறுதியிலிருந்து 2019 இறுதியில் 12.8%, 174 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைந்தது. வர்த்தக வங்கிகளினால் வழங்கப்பட்டு வெளிநீக்கும் அனைத்து வெளிநின்ற கடன்கள் மற்றும் முற்பணங்களின் வட்டி வீதங்களை அடிப்படையாக கொண்ட சராசரி நிறைவேற்றப்பட்ட கடன் வழங்கல் வீதம் 2019 ஆண்டு பகுதியில் 13.59%, 81 அடிப்படை புள்ளிகளினால் வீழ்ச்சி அடைந்தது. அதேவேளை வங்கி அடிப்படையிலான சராசரி நிறைவேற்றப்பட்ட கடன் வழங்கல் வீதங்கள் 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 10.96 17.25% வீச்சுடன் ஒப்பிடுகையில் 2019 பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 வீதம் இல்லாட்டா 1.5 வீதங்கள் குறைஞ்சிருக்கின்றன. அப்ப நீங்கள் இந்த இந்த சுருக்கம் தான் இந்த உங்களுக்கு பாருங்க, நாங்கள் அந்த இடத்துல வரைக்கதை நாங்கள் பார்ப்போம். மேலும் உழுபொறிகள் உள்ளிட்ட உந்து உறுதிகள் வகை தவிர்ந்த அனைத்து வகை பிணையங்களுக்கும் எதிரான கடன் வழங்கல் வீதங்களில் 2018 பதிவு செய்யப்பட்ட மட்டங்களுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் குறைப்பினை எடுத்து காட்டின. எனினும் இவ்வாண்டு பகுதியில் கடன் வழங்கும் வீதங்களில் சீராக்க அளவு எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க குறைவாகவே காணப்பட்டது. நாணய சபையினால் தீர்மானிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அரச வர்த்தமானியினால் வெளியிடப்படுகின்ற வட்டியின் சட்ட வீதமும் சந்தை வீதமும் 2019 ஆண்டிற்கான ஆண்டு வீதமான 11.5% ஒப்படையும் பொழுது 2020க்கான வீதம் 11.64 வீதமாக காணப்பட்டது. அப்ப 2020 ஆண்டிற்கான சட்ட வீதம் சந்தை வீதம் வர்த்தக வங்கிகளின் 2019 அக்டோபர் இறுதியில் முடிவடைந்த முற்போக்கு 12 மாத காலப்பகுதியில் நிலவிய மாதாந்த சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதம் மற்றும் சராசரி நிறைவேற்றப்பட்ட கடன் வழங்கல் வீதம் என்பதின் எளிய சராசரியினை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்பட்டது. அப்ப இப்ப நாங்கள் அடுத்த கம்பெனி படுகடன் சாதனங்களின் மீதான வட்டி வீதங்களுக்கு போக முதல் இந்த அட்டவணையை நீங்கள் பாருங்க. இதுல எல்லா வட்டி வீதங்களும் சுருக்கமாக எங்களுக்கு ஒரு கிளான்ஸ், ஒரு பார்வையிலேயே எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இதுல நாங்கள் இப்ப பார்த்த வட்டி வீதங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இதுல இருக்கின்றது. அப்ப அடுத்தது நாங்கள் கம்பெனி படுகடன் சாதனங்களின் மீதான வட்டி வீதங்களை பார்ப்போம். அப்ப 2019 ஆரம்ப காலத்தில் கம்பெனி படுகடன் சாதனங்கள் மீது பிரயோகிக்கத்தக்க வட்டி வீதங்கள் உயர்வாக காணப்பட்டது. 2019 இறுதியில் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது. அப்ப ஆரம்பத்துல அந்த ட்ரெண்ட் அதுதான் குறைஞ்சு கொண்டு போறது. குறுங்கால படுகடன் சாதனமாக விளங்கும் வர்த்தக பத்திரங்கள் மீதான வட்டி வீதங்கள் 2018 13.1க்கும் 15க்கும் இடையில இருந்தது. 2019 13க்கும் 16.25 வீதத்துக்கு இடையில கொஞ்சம் கூடி காணப்படுது. அதேவேளை 2019 ஆண்டு கால பகுதியில் 2018 அறிவிக்கப்பட்ட 21 புதிய பட்டியலுடன் ஒப்பிடுகையில் 4 இருந்து 10 ஆண்டுகள் வரையான
பல முதிர்ச்சிகளுடன் 2019 ஆண்டு பகுதியில் 15 கம்பெனியினால் 30 புதிய தொகுதி கடன்கள் பட்டியலிடப்பட்டன. அப்ப உங்களுக்கு தெரியும் தொகுதி கடன் என்றால் என்னன்னு? வங்கிகள் இல்லாட்டா கம்பெனிகள், எல்லா கம்பெனிகளுமே கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பதிவு செய்யப்பட்டுள்ள எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் தங்களுக்கு நீண்டகால கடன்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக, உதாரணத்துக்கு 5 வருஷம் 10 வருஷம், குறைந்தது 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமாயும் இருக்கு. 10 வருட காலப்பகுதிக்கான நீண்டகால பணத்தை, முதலீட்டை பெற்றுக்கொள்வதற்கு கடன்களை வழங்கும். அப்போ தொகுதி கடன் என்றா என்னன்னு சொன்னா பங்கு பத்திரங்கள் மாதிரியான கடன்கள், பெரும்பாலும் 100 ரூபாய் பெறுமதியான பத்திரங்கள். ஒரு பத்திரம் 100 ரூபாய் பெறுமதியானதா இருக்கு. அப்ப அப்படியான நிறைய பத்திரங்களை வழங்கி இவங்களுக்கு 30 மில்லியன் ரூபாய், 50 மில்லியன் ரூபாய், எங்களுக்கு இல்லாட்டா 100 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு அடுத்த 5 வருட காலப்பகுதியில நாங்கள் திருப்பி தருவோம் என்ற அடிப்படையில ஒரு கம்பெனி வழங்கலாம் பொதுமக்களுக்கு இந்த தொகுதி கடன்களை. வருடம் இல்லாட்டா 6 மாசத்துக்கு ஒருக்க அதுக்குரிய வட்டி கிடைக்கும். பின்பு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொகுதி கடன்கள் மீட்கப்படும். அப்ப 2019 ஆண்டு காலப்பகுதியில நாட்டில மொத்தம் 15 கம்பெனியினால் 30 புதிய தொகுதி கடன்கள் பட்டியலிடப்பட்டன. பெரும்பாலான தொகுதி கடன்கள் நிலையான வட்டி வீதங்களின் கீழ் வழங்கப்பட்டதுடன், அப்ப நீண்டகால கடன்களான தொகுதி கடன்களை வழங்கிக்க நிலையான வட்டி வீதத்துக்கு வழங்குது அந்த கம்பெனிகள். அந்த வட்டி வீதம் 12க்கும் 12.75க்கும் இடைப்பட்டதாக அமைகின்றது. அப்ப நீண்டகால வட்டி வீதத்தில, நிலையான வட்டி வீதத்தில இவற்றை நாங்கள் வழங்கும் பொழுது அதுல சாதக பாதங்கள் இருக்குது 2 பேருக்கு. அதாவது அதனை பெற்றுக்கொள்ற அந்த தொகுதி கடன்களை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களும் வாடிக்கையாளர்களும் அந்த கம்பெனிகளுக்கும் நிலையான வட்டி வீதத்துல போக, நீண்ட காலத்துல நிலையான வட்டி வீதத்துக்கு போக சில சாதக பாதங்கள் அமைந்து காணப்படுகின்றன. அப்ப 2019 12.3 துவக்கம் 15.5% இடையில் காணப்பட்ட மிதக்கும் வீதங்கள் 2019 12.9 வீதத்துக்கும் 13.6% கொண்ட வீச்சுக்கும் காணப்பட்டது. கம்பெனி படுகடன் சாதனங்கள் மீதான வட்டி வீதங்கள் சந்தை வட்டி வீதங்களுடன் இசைந்து செல்லும் வீதத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் வீழ்ச்சி அடைந்தன. வெளிநாட்டு நாணய வைப்புகள் மீதான வட்டி வீதங்கள். அப்ப வெளிநாட்டு நாணய வைப்புகள் மீதான வட்டி வீதங்களும் அது ஒரு டிஃபரண்ட் ரேட்ல தான் போகும். அப்ப அது எப்படி போனது என்று நாங்கள் பார்ப்போம். உலகளாவிய வட்டி வீதங்களில் வீழ்ச்சி அடைந்த போதும் வெளிநாட்டு நாணயத்தின் உள்நாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் அதிகரித்தமையின் காரணமாக வெளிநாட்டு நாணயத்தின் உள்நாட்டு முதலீடு வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அப்ப 2019 ஆண்டு பகுதியில் வர்த்தக வங்கிகளுடன் பேணப்படும் வெளிநாட்டு நாணய வைப்புகள் மீது பிரயோகிக்கத்தக்க வட்டி வீதங்கள் பெருமளவிற்கு மாற்றமின்றி காணப்பட்டது. அப்ப US டாலர் ஐக்கிய அமெரிக்க பெடரல் ஒதுக்கு அதன் பெடரல் நிதி இலக்கு வீதத்தினை 2018 அவதானிக்கப்பட்ட இறுக்கமான தன்மைகளுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு பகுதியில் 3 தடவைகள் மொத்தமாக 75 பேசிஸ் பாயிண்ட்ஸை குறைச்சிருக்கிறது. அப்ப 2019 இறுதியில ஐக்கிய அமெரிக்காவின் அமெரிக்க டாலருக்கான வட்டி வீதத்தை உத்தியோகபூர்வமா அறிவிக்கின்ற அமெரிக்க பெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்காவின் மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை 75 அடிப்படை புள்ளிகளால குறைக்கும் பொழுது அது 2019 இறுதியில 1.5க்கும் 1.75க்கும் இடையில அமைகின்றது. எனினும் 2018 ஆகஸ்ட் துவக்கத்தில் அதன் கொள்கை வீதத்தினை அதிகரித்துக் கொண்ட இங்கிலாந்து வங்கி, அப்ப இங்கிலாந்து வங்கி 2018 ஆகஸ்ட் கூட்டுது. ஆனா 2019 இறுதியில பெடரல் ரிசர்வ் பேங்க் குறைக்கின்றது. அப்ப 2019 இங்கிலாந்து வங்கி என்ன செய்கின்றது என்று பார்ப்போம். 2019 அதன் வீதங்களை மாற்றாது பேணியது. அப்ப அப்படியே வச்சிருக்கிறது. கொஞ்சம் 2018 கூட்டிட்டு
அப்படியே அதை வச்சிருக்கு. அதேவேளை ஐரோப்பிய மத்திய வங்கி 2019 நவம்பரில் சொத்துக்களின் கொள்வனவுகள் மீள் தொடங்கியதுடன் மூலம் நாணய தூண்டுதல் பொறியொன்றினை அறிவித்தது. எனினும் வெளிநாட்டு நாணயத்திற்கான அரசாங்கத்தின் பெருமளவு கேள்வி உட்பட வெளிநாட்டு நாணயத்தின் உள்நாட்டு முதலீடுகளை செய்வதற்கான அதிகரித்த வாய்ப்புகளின் காரணமாக உள்நாட்டு ரீதியாக உரிமம் பெற்ற வங்கிகளின் வெளிநாட்டு நாணய வைப்புகள் மீது ஏற்பட்டதான வட்டி வீதங்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சி உலகளாவிய ரீதியில் வட்டி வீதங்கள் அவதானிக்கப்பட்ட வட்டி குறைப்புகளுக்கு ஈடானதாக அமைந்திருக்கவில்லை. அப்ப இப்படியே நாங்கள் பார்த்த இந்த வட்டி வீதங்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியில வட்டி வீதங்கள் அவதானிக்கப்பட்ட வட்டி வீத குறைப்புகளுக்கு ஈடானதாக அமைந்திருக்கவில்லை. இதற்கமைய யுஎஸ் டாலர் குறித்துரைக்கப்பட்ட உள்நாட்டு தவணை வைப்புகள் தொடர்பாக வட்டி வீதங்கள் 2018 இறுதியில் 0.25 இருந்து 6% வீச்சிலே இருந்திருக்கு. 2019 இறுதியில 0.20 இருந்து 5.5 மட்டும் சிறிதளவு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் 5.5 என்றதெல்லாம் ஒரு எனக்கு தெரியல, மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில இருக்கிறபடியா நாங்கள் நம்பத்தான் வேண்டும். நாங்கள் அப்படியே எடுப்போம். ஐக்கிய டாலரின் குறித்துரைக்கப்பட்ட சேமிப்பு வைப்புகள் மீதான வட்டி வீதங்கள் 2018 0.02 4.12% வீச்சுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதி அளவில் 0.02 4.5% வீச்சு கிடைக்கும் காணப்பட்டது. ஸ்டெர்லிங் பவுண்டின் குறித்துரைக்கப்பட்ட தவணை வைப்புகள் மீதான பிரயோகத்தின் வட்டி வீதங்கள் பெருமளவிற்கு மாற்றமின்றி இருந்தது. அது 0.1 3.5% வீச்சுடன் இருக்கின்றது. அப்ப 2019 இறுதி அளவில் 0.1 3.52% வீச்சுக்கு இடையில் காணப்பட்டது ஸ்டெர்லிங் பவுண்டினால் குறித்துரைக்கப்பட்ட சேமிப்பு வைப்புகள் மீதான வட்டி வீதங்கள். இறுதியில 0.1 2.46% வீச்சுக்கு பெருமளவிற்கு மாறாது காணப்பட்டது. அப்ப பொதுவா மாணவர்களே இதுல என்ன நடக்குது என்று சொன்னால், மிகவும் விளக்கமாக ஒவ்வொரு வட்டி வீதங்களும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வட்டி வீதங்களும் மிகவும் விளக்கமாக 2019 2020 முற்பகுதியிலேயும் என்ன நடந்தது என்பதை மிகவும் ஏற்றிறக்கங்களுடன் ஒவ்வொரு நிகழ்வாக இந்த வட்டி வங்கியின் ஆண்டறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அப்ப அதிண்ட போக்க நாங்கள் அவதானிச்சு ஒரு சுருக்கமா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்று சொன்னால் இதனை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் எழலாம். அப்ப நாங்கள் தொடருவோம். நாணய மற்றும் கொடுகடன் கூட்டுகளின் அசைவுகள். நாணய மற்றும் கொடுகடன் கூட்டுகளின் அசைவுகளை பார்ப்போம். அப்போ ஒதுக்கு பணம். அப்ப பொருளாதாரத்தின் நாணய தளமாக விளங்கும் ஒதுக்கு பணம் 2019 சுருக்கம் ஒன்றினை பதிவு செய்தது. அப்ப நாங்க இப்ப மானிட்டரி பேஸ பற்றி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். 2019 மார்ச்சில் நியதி ஒதுக்கு தேவைப்பாடு 1% புள்ளியினால் குறைக்கப்பட்டமையினால் தாக்கத்தினை பிரதிபலித்தது. இதன்படி ஒதுக்கு பணம் 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 2.3% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதி ஆண்டு அடிப்படையில் 3% சுருக்கமடைந்தது. அப்ப உண்மை நியதிகளில் ஒதுக்கு பணம் முன்னைய ஆண்டின் 21.3 பில்லியன் கொண்ட விரிவாக்கத்துடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டு காலப்பகுதியில் 28.5 பில்லியனால் 932.6 பில்லியனுக்கு சுருக்கம் அடைந்தது. 2019 மார்ச்சில் நியதி ஒதுக்க வீதம் குறைக்கப்பட்டதன் காரணமாக மத்திய வங்கியுடனான வர்த்தக வங்கிகளின் வைப்புகள் 2019 இறுதியில் 65.5 பில்லியனால் 254.6 பில்லியனுக்கு குறைவடைந்தது. அப்ப நியதி ஒதுக்கு வீதம் என்றா என்னன்னு நான் உங்களுக்கு திரும்ப தான் சொல்ல தேவையில்லை. அது 2019 இறுதியில ஒப்பீட்டு ரீதியில 65.5 பில்லியனால குறைவடையுது.
ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 20.5% கொண்ட எதிர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்ததுடன் ஒதுக்கு பணத்தின் சுருக்கத்திற்கு காரணமாகியது. ஒதுக்கு பணத்தின் மிக பெரும் கூறாக விளங்கும் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம் 2018 கூறாக விளங்கும் 42.9 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 678 பில்லியனுக்கு 37 பில்லியன் கொண்ட குறைந்த ஆண்டு அதிகரிப்பினை பதிவு செய்தது. அப்ப இந்த ஒதுக்கு பணம் என்பது அதுல முக்கியமான பங்கை வகிக்கிறது வந்து சுற்றோட்டத்தில் உள்ள பணம், ஃப்ரெஷ் கேஷ். அதாவது நாங்கள் வேற ஒன்றும் இல்லை, வங்கியில வச்சிருக்கிற பணம் ஒன்றும் இல்லை, குத்திகளும் ரூபாக்கள். அப்ப அது கொஞ்சம் 2018 கூடி இருக்கின்றது 42.9 பில்லியனாக. ஆனால் 2019 37.8 பில்லியனாகத்தான் கூடியிருக்கின்றது. அப்ப அதாவது 2019 ஆண்டின் முதலரை பகுதியில் சுற்றோட்டத்தில் இருந்த நாணயம் மெதுவடைந்தமைக்கு குறிப்பாக ஆண்டின் முதல் 4 மாத கால பகுதியில் உயர்ந்த சந்தை வட்டி வீதங்கள் காரணமாக நாணயங்கள் வைத்திருப்பதனால் ஏற்பட்ட அமைய செலவு மற்றும் குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கைகள் முக்கிய காரணங்களாக அமைந்ததுடன் இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் மேலும் பாதிக்கப்படுகின்றது. அப்ப நாணயம் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வழிமுறைகளுக்கு பதிலறுத்தும் விதத்தில் சந்தை வைப்பு வீதங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பாதிப்பில் இருந்து பொருளாதார நடவடிக்கைகள் படிப்படியாக மீழ்ச்சி அடைந்தமை என்பன அதன் பின்னர் சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம் அதிகரிக்க வழிவகுத்தன. இதற்கமைய சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம் 2018 7.2% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 5.8% கொண்ட மீதமான வளர்ச்சியை பதிவு செய்தது. அப்ப சொத்துக்கள் பக்கத்துல இருந்து நாங்கள் பார்க்க பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்க்கணும். 2019 ஆண்டு பகுதியில் ஒதுக்கு பணத்தின் எதிர்கணியமான வளர்ச்சிக்கு மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட விரிவாக்கத்தினை விஞ்சி காணப்பட்ட மத்திய வங்கியின் தேறிய உள்நாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சுருக்கமே காரணம். அப்ப மத்திய வங்கியின் இந்த உள்நாட்டு சொத்துக்கள் வந்து குறைவடைகின்றது வெளிநாட்டு சொத்துக்களோடு ஒப்பிடும் பொழுது. மத்திய வங்கியின் தேறிய உள்நாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட சுருக்கத்திற்கு அரசிற்கான தேறிய கொடுக்கடனில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கிய காரணமாக அமைந்தது. அப்ப உள்நாட்டு சொத்துக்களுடைய சுருக்கத்தில் ஏற்பட்ட காரணம் என்னென்று சொன்னா அரசிற்கான தேறிய கொடுக்கடனில் ஏற்பட்ட வீழ்ச்சியே முக்கிய காரணமாக அமைகின்றது. மத்திய வங்கியின் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் 2018 ஆண்டு பகுதியில் 116.9 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 36.6 பில்லியனுக்கு 173.9 பில்லியனாக சுருக்கம் அடைந்தது. மத்திய வங்கியின் அரசிற்கான தேறிய கொடுக்கடன் வீழ்ச்சி அடைந்தமைக்கு உள்நாட்டு பணச்சந்தைக்கு திரவத்தன்மையினை உள்ளீடு செய்யும் போது நேர்மாற்று மீள்கொள்வனவு உடன்படிக்கையின் கீழ் 2018 பிற்பகுதியில் முக்கியமாக கையேற்கப்பட்ட மத்திய வங்கியின் தேறிய மீள்கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் அரச பிடியங்களின் உடைமைகளில் ஏற்பட்ட குறைப்பே காரணம். அப்ப தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் தவிர மற்ற நேரங்களில் திரைசேரி உண்டியல்களின் முதலாந்தர வழங்கல்களுக்கு உதவுத்தொகை வழங்குவதில்லை என்ற நாணய சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானமே அரசிற்கான தேறிய கொடுக்கடன் வீழ்ச்சி அடைய பங்களித்தது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஒன்றை கொண்டது? அனாவசியமா நாங்கள் முதலாந்தர சந்தை திரைசேரி உண்டியல்ட முதலாந்தர சந்தைகளுக்கு வழங்கல்களுக்கு உதவு தொகை வழங்குவதில்லை என்றதாலதான் இந்த நிலை வருகின்றது. அப்ப அந்த டீட்டெயில் இதுல தந்திருக்கின்றது. இதற்கமைய மத்திய வங்கியினால் வைத்திருக்கப்பட்ட அரச பிணையங்களின் உடைமைகள், அதாவது தேறிய மீள்கொள்வனவு கொடுக்கல் வாங்கல்கள் 2019 இறுதியில் 147.6 பில்லியனால் 126.9 பில்லியனுக்கு வீழ்ச்சியடைந்தது. எனினும் அரசிற்கான தற்காலிக முற்பணங்கள் 2019 இறுதியில் 38 பில்லியனால் 236.6 பில்லியனுக்கு அதிகரித்தமைக்கு ஆண்டின் தொடக்கத்தில் 2019க்கான வரவேண்டிய தொகை அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட்டமையே காரணமாகும். பொதுவாக மத்திய வங்கியினால் அரசாங்கத்திற்கான தேறிய கொடுக்கடன்
2019 ஆண்டு காலப்பகுதியில் 109.8 பில்லியனால் வீழ்ச்சி அடைந்தது. மாறாக மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்து 2018 95.6 பில்லியன் கொண்ட வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 ஆண்டு பகுதியில் 145.5 பில்லியனால் அதிகரித்தது. தேறிய வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட விரிவாக்கத்திற்கு அரசாங்கத்தின் நாட்டிற்கான பன்னாட்டு முறைகளின் பெறுகைகள் மத்திய வங்கிக்கு விற்பனை செய்யப்பட்டமை, உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் இருந்த மத்திய வங்கியினால் வெளிநாட்டு செலாவணி கொள்வனவு செய்யப்பட்டமை, மத்திய வங்கியின் நிலையான வருமான பிணையங்களின் முதலீடுகள் அதிகரித்தவை என்பன இதற்கு காரணங்களாக அமைந்தன. அதே வேளையில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு பொறுப்புகளில் சுருக்கம் ஒன்று பதிவு செய்யப்பட்டது. முக்கியமாக 2019 இறுதி காலாண்டு பகுதியில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு பொறுப்புகளில் ஏற்பட்ட சுருக்கத்திற்கு திரைசேரிக்கான துணை செயலாளரின் கணக்கில் உள்ள வெளிநாட்டு நிதியம் அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட்டமையும் மத்திய வங்கியின் கொடுப்படத்தக்க வெளிநாட்டு நாணயம் இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சியடைந்தவை காரணங்களாக அமைந்தன. அப்ப திரைசேரி துணை செயலாளர் ஒரு ஆள்கிட்ட கணக்கு ஒன்று இருக்கின்றது, உத்தியோகபூர்வ கணக்கு, அதில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஒன்றுதான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. அப்ப விரிந்த பண நிரம்பல் என்று நாங்கள் நீங்க சொல்றது M2B. அப்ப உங்களுக்கு பண நிரம்பல் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டோம். அவை உங்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்த தேவையில்லை. அப்ப விரிந்த பண நிரம்பலுக்கு ஒதுக்கு பணத்திற்கும் இடையிலான வீதமாக விளங்கும் பணம் பெருக்கி 2019 குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்தது. இவ்வாண்டு பகுதியில் நியதி ஒதுக்க வீதத்தில் செய்யப்பட்ட குறைப்பின் தாக்கத்தினை பிரதிபலித்தது. M2B பணப்பெருக்கி 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 2.42 ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 8.1 அதிகரித்து காணப்பட்டது. இந்த பெருக்கி சராசரியாக இது 2018 பதிவு செய்யப்பட்ட 6.92 ஒப்பிடுகையில் 2019 8.03 காணப்பட்டது. பணப்பெருக்கின் உயர்விற்கு பங்களிக்கின்ற வீதத்தில் வைப்பு வீதத்திற்கான நாணயம் 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 7.1% இருந்து 2019 இறுதியில் 6.9% வீழ்ச்சியடைந்தமைக்கு இக்கால பகுதியில் வைப்பு வீதங்களின் குறைப்பிற்கு தூண்டுதல் அளித்த கொள்கையுடன் சேர்ந்து 2019 இறுதி கால பகுதி வைப்பு வீதத்திற்கான நாணயத்தின் அதிகரிப்பு காணப்பட்ட இடையிலும் குறிப்பாக 2019 தொடக்கத்தில் ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்த சந்தை வைப்பு வீதங்கள் நிலவியமைய முக்கிய காரணமாகும். அப்ப அடுத்தது நாங்க குறுகிய பணத்தை பற்றி பார்ப்போம். குறுகிய பணத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட நாணயத்தினையும் கேள்வி வைப்புகளையும் உள்ளடக்கிய குறுகிய பணம். அப்ப எங்களுக்கு தெரியும் M1 என்னண்டு. குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கையின் காரணமாக மிதமாக வளர்ச்சியடைந்து ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில 2018 இறுதியில் 4.7% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 4.2% கொண்ட வளர்ச்சியை பதிவு செய்தது. இதற்கமைய பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட நாணயம் மற்றும் கேள்வி வைப்புகள் இரண்டிலும் ஏற்பட்ட அதிகரிப்பின் விளைவாக 2019 ஆண்டு காலப்பகுதியில் குறுகிய பணம் 34.7 பில்லியனால் அதிகரித்தது. அப்ப M1 வந்து 2019 ஆண்டு காலப்பகுதியில பாருங்க 34.7 பில்லியனால அதிகரிச்சிருக்கின்றது. பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட நாணயம் 2018 இறுதியில் காணப்பட்ட 7.7% ஒப்பிடுகையில் 2019 இறுதியும் ஆண்டு அடிப்படையில் 4.5% கொண்ட மிதமான அதிகரிப்பினை பதிவு செய்தது. உண்மை நியதிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட நாணயம் 2018 ஆண்டு பகுதியில் 33.7 பில்லியன் கொண்டு அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 21.1 பில்லியனால் அதிகரித்தது.
அதே வேளையில் வர்த்தக வங்கிகளுடன் பொதுமக்கள் வைத்திருந்த கேள்வி வைப்புகள் 2018 இறுதியில் 1.1% வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 3.8% கொண்ட வளர்ச்சியை பதிவு செய்தது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளினால் வழங்கப்பட்ட குறைந்த வைப்பு வீதங்களில் தாக்கத்தினை பிரதிபலித்தது. இக்குறைந்த வைப்பு வீதங்களின் கேள்வி வைப்புகளை பேணும் அமைய செலவுகளை குறைத்து விடுகின்றது. உண்மை நியதிகளில் வர்த்தக வங்கிகளுடன் பொதுமக்கள் வைத்திருந்த கேள்வி வைப்புகள் 2018 3.8 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 காலப்பகுதியில் 13.5 பில்லியனால் அதிகரித்தது. அப்ப எப்படி பார்த்தாலும் குறுகிய பணம் என்று சொல்லப்படுகின்ற M1 என்பது குறைந்துட்டது என்றதுதான், கூடிக்கொண்டு போகின்றது என்றதுதான் 2019 ஆண்டு சுருக்கமான விளக்கம். அப்ப விரிந்த பணம் M2B மற்றும் உள்நாட்டு கொடுகடனை பற்றி பார்ப்போம். அப்ப வங்கி தொழில் முறைமையின் தேசிய உள்நாட்டு சொத்துக்களின் வளர்ச்சியில் காணப்பட்ட மிதமான தன்மையின் காரணமாக 2019 ஆண்டு காலப்பகுதியில் விரிந்த பணத்தின் வளர்ச்சி M2B தொடர்ந்தும் குறைவடைந்தது. அப்ப M2B வளர்ச்சி குறைவடைந்து கொண்டு போன்றது. நீங்கள் இந்த நாணய கூட்டுகளின் ஆண்டாண்டுக்கான வளர்ச்சியை இந்த கீழே உள்ள வரைபடத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதற்கமைய M2Bயின் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி 2018 இறுதியில் 13% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 டிசம்பர் இறுதியில் 7% குறைவடைந்து விரிந்த பணத்தின் வளர்ச்சியில் காணப்பட்ட மெதுவான போக்கிற்கு ஆய்விற்குரிய காலப்பகுதியில் வங்கி தொழில் துறையின் தேசிய வெளிநாட்டு சொத்துக்கள் விரிதலும் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சியில் காணப்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சியின் வீதத்தில் விளைவாக வங்கி தொழில் முறைமையின் தேசிய உள்நாட்டு சொத்துக்களின் வளர்ச்சியில் காணப்பட்ட மிதமான தன்மை பெருமளவுக்கு காரணமாக அமைந்தது. உண்மையிலேயே தனியார் துறைக்கு இந்த வழங்கப்படுற கடன் அளவு வீழ்ச்சி தான் எல்லாத்துக்கும் முக்கிய பிரச்சனையாக காணப்படுது. வங்கித்துறையால தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கொடுகடன் ஏற்பட்ட வீழ்ச்சி தான் இதற்கு காரணமாக அமைகின்றது. அப்ப கொடுகடன் வளர்ச்சியில் காணப்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியின் விளைவாக வங்கி தொழில் முறைமையின் தேசிய உள்நாட்டு சொத்துக்களின் வளர்ச்சியில் காணப்பட்ட மிதமான தன்மை பெருமளவிற்கு காரணமாக அமைந்தது. 2019 இறுதி கால பகுதியில் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சியில் ஏற்பட்ட மீட்சி 2019 டிசம்பரில் விரிந்த பணத்தின் வளர்ச்சி விரைவடைவதற்கு உதவியாக அமைந்தது. விரிந்த பணத்தின் பொறுப்புகள் பக்கத்தில் இருந்து நோக்குகையில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுடன் பொதுமக்கள் வைத்திருக்கும் தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளின் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சியில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளுக்கு நாணய விரிவாக்கத்தில் ஏற்பட்ட மெதுவான போக்கே பெருமளவிற்கு பங்களித்தது. இதற்கமைய தவணை சேமிப்பு வைப்புகளில் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 14.2% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 7.3% குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. உண்மை நியதிகளில் உரிமம் பெற்ற வங்கிகளின் தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள் 2018 பதிவு செய்யப்பட்ட 782.7 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 461.2 பில்லியனாக அதிகரித்தது. 2019 விரிந்த பணத்தின் ஆண்டிற்கு ஆண்டு விரிவாக்கத்தின் தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஏறத்தாழ 93% வகை கூறுகிறதுதான். இது முன்னைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 95% விட சிறிதளவு குறைவாக காணப்பட்ட வேளையில் எஞ்சிய பங்கிற்கு நாணயம் மற்றும் கேள்வி வைப்புகளில் ஏற்பட்ட விரிவாக்கம் காரணமாக அமைந்தது. அப்ப வங்கி தொழில் முறையின் தேசிய வெளிநாட்டு சொத்துக்கள் 2019 அதிகரிப்பு ஒன்றை பதிவு செய்கின்றது. தேசிய வெளிநாட்டு சொத்துக்கள் வங்கி தொழில் துறையில 2019 ஒரு அதிகரிப்பை காட்டுகின்றது. மத்திய வங்கி மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் இரண்டினதும் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட உயர்வினை பிரதிபலித்ததன் மூலம் விரிந்த பணத்தின் விரிவாக்கத்திற்கு நேர்கணியமாக பங்களித்தது.
2018 அக்டோபரில் இருந்து 2019 மார்ச் வரையான காலப்பகுதியில் எதிர்கணியமாக காணப்பட்ட வங்கி தொழில் முறைமையின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் அதன் பின்னர் நேர்கணிய மட்டத்திற்கு மாற்றம் அடைந்து 2018 188.5 பில்லியன் கொண்ட சுருக்கத்துடன் ஒப்பிடுகையில் 2019 ரூபாய் 195.3 பில்லியன் கொன்ற ஒன்று சேர்ந்த அதிகரிப்பினை பதிவு செய்தன. அப்ப மத்திய வங்கியின் தேசிய வெளிநாட்டு சொத்துக்கள் 2018 95.6 பில்லியன் கொண்ட சுருக்கத்தினை தொடர்ந்து மீளாய்வுக்குரிய காலப்பகுதியில் மத்திய வங்கியின் வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பொறுப்புகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பவற்றில் இணைந்த தாக்கம் காரணமாக 2019 ஆண்டு காலப்பகுதியில் 145.5 பில்லியன் கொண்ட அதிகரிப்பினை பதிவு செய்கின்றது. அப்ப இது வெளிநாட்டு சொத்துக்கள் கொஞ்சம் கூடியிருக்கின்றது 2018 ஒப்பிடும் பொழுது. வர்த்தக வங்கிகளின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் 2018 92.9 பில்லியன் வீழ்ச்சியை ஒப்பிடுகையில் 2019 49.8 பில்லியன் அதிகரித்திருக்கின்றது வர்த்தக வங்கிகளிட தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள். உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் வெளிநாட்டு நாணய வங்கி தொழில் பிரிவுகளின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட விரிவாக்கம் காரணமாக விளங்கிய வேளையில் உள்நாட்டு வங்கி தொழிலின் பிரிவுகளின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் இவ்வாண்டு காலப்பகுதியில் சுருக்கம் ஒன்றினை பதிவு செய்தன. 2018 41.9 பில்லியன் கொண்ட சுருக்கத்தினை தொடர்ந்து வெளிநாட்டு நாணய வங்கி தொழில் பிரிவுகளில் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் 77.7 பில்லியனாக அதிகரித்தமைக்கு குறிப்பாக வெளிநாட்டு வங்கிகளில் இருந்து குறைந்த கடன்பாடுகளும் மற்றும் பதிவேற்றோரிடமிருந்தான வைப்புகளின் நிதிகளில் வெளிநாட்டில் உள்ள வங்கிகளுடனான வைப்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பும் வெளிநாட்டு பொறுப்புகளில் ஏற்பட்ட சுருக்கத்துடன் பதிவேற்றோருக்கான கடன் வளங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பே காரணமாகும். மாறாக உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவுகளின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் முன்னைய ஆண்டு அவதானிக்கப்பட்ட போக்கின் தொடர்ச்சியாக 2019 ஆண்டு பகுதியில் 27.9 பில்லியனால் வீழ்ச்சி அடைந்தன. இதற்கு வெளிநாட்டில் உள்ள வங்கிகளுடனான வைப்புகள் வடிவிலான வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட சுருக்கம் வெளிநாட்டில் இருந்தான கடன்பாடுகள் மூலமாக வெளிநாட்டு நாணய பொறுப்புகளிலும் பதிவேற்றோரின் வைப்பு பொறுப்புகளிலும் ஏற்பட்ட அதிகரிப்பு என்பது முக்கிய காரணங்களாக அமைந்தன. அப்ப இதுல சொல்லப்படுகின்ற இந்த காரணங்களை நாங்கள் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சுக் கொள்றது நல்லா. தனியார் துறை மற்றும் அரசு துறை இரண்டிற்கும் வழங்கப்பட்ட கொடுகடனில் காணப்பட்ட மெதுவான தன்மையின் காரணமாக வங்கி தொழில் முறையின் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் இவ்வாண்டு காலப்பகுதியில் மெதுவான வேகத்தில் விரிவடைந்தன. அப்ப தனியார் துறை மற்றும் அரசு துறை இரண்டிற்கும் வழங்கப்பட்ட கொடுகடனில் காணப்பட்ட மெதுவான தன்மையின் காரணமாக வங்கி தொழில் முறைமையில் தேறிய வெளிநாட்டு சொத்துக்கள் மெதுவாக விரிவடைந்தன. உண்மையான நியதிகளில் அதாவது ஒரு நிலையான விலைகளில் வங்கி தொழில் முறைமைகளின் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் 2018 1008.8 பில்லியன் கொண்ட குறிப்பிடத்தக்க விரிவுடன் ஒப்பிடுகையில் 2019 300.6 பில்லியனாகத்தான் அதிகரித்திருக்கின்றது. அப்போ அந்த அதிகரிப்பு வேகத்துல ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது. அப்ப இவ்வாண்டு பகுதியில் தேறிய உள்நாட்டு சொத்துக்களில் காணப்பட்ட மிதமான தன்மைக்கு வர்த்தக வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சியில் அவதானிக்கப்பட்ட மெதுவான போக்கு பெருமளவிற்கு தூண்டுதலாக அமைந்த வேளையில் அரச மற்றும் அரசிற்கு சொந்தமான வியாபார தொழில் முயற்சிகளை உள்ளடக்கிய அரச துறையினால் பெறப்பட்ட கொடுகடன் வளர்ச்சியும் முன்னைய ஆண்டான 2018 ஒப்பிடுகையில் மிதமாக காணப்பட்டது. அப்ப 2019 வங்கி தொழில் முறைமையின் அரசிற்கான தேறிய கொடுகடன் தொடர்ந்து அதிகரித்ததெனிலும் அப்ப அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கறதுலதான் இந்த வங்கிகள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 2018 அதேதான் நடந்தது. 2019 தொடர்ந்தும் அதிகரித்தது. ஆனா 2018 ஒப்பிடுகையில் மெதுவான வேகத்திலேயே காணப்பட்டது. வர்த்தக வங்கிகளின் அரசிற்கான தேறிய கொடுகடனில் ஏற்பட்ட அதிகரிப்பின் பெறுபேறாக
வங்கி தொழில் முறைமையின் அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 348.2 பில்லியன் ஒப்பிடுகையில் 2019 250.4 பில்லியனால் அதிகரித்தது. இதன்படி உரிமம் பெற்ற வர்த்தக வங்கியில் அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 100.5 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 2019 360.2 பில்லியனாக அதிகரித்தது. இவ்வாண்டு பகுதியில் வர்த்தக வங்கிகளுக்கான அரசின் மேலதிக பற்று நிலுவைகள் வீழ்ச்சியால் காணப்பட்டமைக்கிடையிலும் திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள் மற்றும் இலங்கை அபிவிருத்தி முறிகள் உள்ளிட்ட அரச பணியங்களின் முதலீடுகள் ஏற்பட்ட அதிகரிப்பின் காரணமாக உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவின் அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 666.6 பில்லியன் கொண்ட அதிகரிப்பினை தொடர்ந்து 2019 335.2 பில்லியனால குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்தது. இவ்வாண்டு பகுதியில் ஆய்வுக்குரிய காலப்பகுதியில் தனியார் துறையினால் கொடுகடனுக்கான கேள்வி குறைவடைந்தமையிலும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளினால் அரச பணியங்களில் செய்யப்பட்ட முதலீடுகளின் அதிகரிப்பிற்கு நியதி ஒதுக்கத்தொகை வகைப்பாட்டின் குறைப்பு காரணமாக உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் மேம்பட்ட திரவத்தன்மை மட்டம் ஓரளவுக்கு காரணமாக அமைந்தது. கரை கடந்த வங்கி தொழில் பிரிவுகளின் அரசிற்கான தேறிய கொடுகடன் முன்னைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 33.9 பில்லியன் கொண்ட அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் 24.9 பில்லியன் கொண்ட அதிகரிப்பு ஒன்றை பதிவு செய்தமைக்கு அரசாங்கத்திற்கான நேரடி கடன்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக விளங்கிய வேளையில் கரை கடந்த வங்கி தொழில் பிரிவுகளினால் இலங்கை அபிவிருத்தி முறைகள் செய்யப்பட்ட முதலீடுகள் இவ்வாண்டு பகுதியில் குறிப்பிடத்தக்க சுருக்கத்தினை பதிவு செய்தமைக்கு 2019 நாட்டிற்கான பன்னாட்டு முறைகளிலிருந்து நிதியம் கிடைக்கத்தக்கதாக இருந்தமையின் காரணமாக கிரமமான அடிப்படையில் இலங்கை அபிவிருத்தி முறைகள் வழங்கப்பட்டமையே காரணமாக. அதேவேளை மத்திய வங்கியில் இருந்தான அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 பதிவு செய்யப்பட்ட 247.7 பில்லியன் கொண்ட குறிப்பிடத்தக்க விரிவாகத்திற்கு மாறாக 2019 109.8 பில்லியனால் சுருக்கமடைந்தமைக்கு மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல்கள் உடைமைகள் மீள்கொள்வன கொடுக்கல் வாங்கல் நீங்களாக வீழ்ச்சியடைந்தமையே காரணமாக. இதற்கு 2018 உடன் ஒப்பிடுகையில் பணச்சந்தையில் மேம்பட்ட திரவத்தன்மையின் விளைவாக மத்திய வங்கியின் நேர்மாற்று கொள்வனவு மீள்கொள்வனவு கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்பட்ட வீழ்ச்சியும் விதிவிலக்கான சூழ்நிலைகள் தவிர்ந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரைசேரி உண்டியல்களில் முதலாந்தர வழங்கல்களுக்கும் உதவுத்தொகை வழங்குவதில்லை என்ற நாணய சேவையின் தீர்மானமும் முக்கிய காரணங்களாகும். அப்ப இதுல ஒவ்வொரு விடயங்களும் இப்ப பாருங்க, இப்ப வர்த்தக வங்கிகள் அரசாங்கத்தின் முறைகள்ல என்ன மாதிரி முதலீடு செய்திருக்கின்றன என்பதை பற்றியான செக்ஷனாகத்தான் இது அமர்ந்து காணப்படுது. அப்ப உங்களுக்கு இது கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் இதுதான் முழு பிக்சரையும் 2019 நடந்த முழு பிக்சரையும் உங்களுக்கு காட்டுவதாக இருக்கின்றது. அப்ப 2019 முதல் 9 மாத கால பகுதியில் ஒன்று சேர்ந்த சுருக்கம் ஒன்றினை பதிவு செய்த வங்கி தொழில் முறைமையினால் அரசிற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் அதன் பின்னர் விரிவடைந்து பல முக்கிய அரசிற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் அதிகரித்த கடன்பாடுகளை பிரதிபலித்தது. இதன்படி 2019 முதல் 8 மாத கால பகுதியில் வங்கி தொழில் முறைமையில் இருந்து அரசிற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளினால் பெறப்பட்ட கொடுகடன் 8.5 பில்லியனால் வீழ்ச்சியடைந்தமைக்கு 2018 அரசிற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளுக்கான கொடுகடன் 2018.4 பில்லியனால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு விரிவடைந்தமையை தொடர்ந்து 2019 முதல் 7 மாத கால பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் செய்யப்பட்ட மீள்கொள்வனவுகளே காரணமாகும். அப்ப பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால என்ன கொள்வனவு செய்யப்படும் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனினும் 2019 அரசிற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளின் கடன்பாடுகள் 62.6 பில்லியன் கொண்ட அதிகரிப்பினை பதிவு செய்தமை 2019 இறுதி பகுதியில் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சிகளில் பெரும்பாலானவற்றின் நிதியியல் நிலைமைகள் மோசமடைந்தமையினை ஓரளவிற்கு பிரதிபலிப்பதாக இருந்தது.
வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பெறப்பட்ட கொடுகடன் 27.9 பில்லியனால் அதிகரித்த வேளையில் இலங்கை மின்சபையின் கடன்பாடுகள் 2019 21 பில்லியன் அதிகரித்தது. அப்ப கவனிச்சு பார்ப்போம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மின்சார சபை இவற்றுக்குரிய இவற்றினது பங்களிப்பு பெரிதாக இருக்கின்றது. 2019 முதல் 7 மாத கால பகுதியில் ரூபாய் 52.5 பில்லியன் கொண்ட தேறிய மீள் கொடுப்பனவினை பதிவு செய்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதை கவனிங்க. கடன்பாடுகள் அதன் பின்னர் அதிகரித்து 2019 இறுதியில் 14.4 பில்லியன் கொண்ட அதிகரிப்பினை பதிவு செய்தது. பலவீனமான நிதியியல் செயற்திறனை பிரதிபலித்தது. மேலும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மற்றும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம், வாட்டர் அண்ட் டிரைனேஜ் போர்டு, ஸ்டேட் பார்மசூட்டிக்கல் கார்பரேஷன் என்பவற்றின் வங்கி கடன்பாடுகளில் இவ்வாண்டு பகுதியில் முறையே 8.5 பில்லியனாலும் 1.8 பில்லியனாலும் அதிகரித்தது. அதேவேளை கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனம், இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் இலங்கை CW என்று சொல்லப்படுகின்ற சதோச போர்ட்ஸ் அத்தாரிட்டி மற்றும் இலங்கை வளமாக்கி கூட்டுத்தாபனம் என்பன இவ்வாண்டு பகுதியில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கான அவற்றின் பொறுப்புகளின் மொத்த தொகையான 5.7 பில்லியனை மீள செலுத்தின. அப்ப இந்த 3 நிறுவனங்களும் அரச நிறுவனங்களும் இந்த 5.7 பில்லியனை திருப்பி செலுத்தின. கடந்த சில ஆண்டுகளில் எறிவு செய்யப்பட்டதிலும் பார்க்க உயர்ந்த விரிவாக்கத்தினை கொண்டிருந்தமைக்கு மாறாக 2019 வர்த்தக வங்கிகளின் தனியார் துறைக்கான கொடுகடனின் வளர்ச்சி 2019 மிக கடுமையாக வீழ்ச்சி அடைந்த போதும் நாணய கொள்கை தளர்த்தல் வழிமுறைகளின் உதவியுடன் 2019 இறுதி கால பகுதியில் கொடுகடன் பயன்தளிப்பில் சில மீட்சிகள் அவதானிக்கப்பட்டன. இதற்கமைய தனியார் துறைக்கான கொடுகடனின் ஆண்டு வளர்ச்சி 2019 டிசம்பர் இறுதியில் 4.3% வீழ்ச்சி அடைந்தது. 2009 பின்னர் மிக குறைந்த ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்வதை 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 19.9% கொண்ட வளர்ச்சியை விட குறிப்பிட்ட அளவிற்கு குறைவானதும் ஆகும். உண்மை நியதிகளில் 2019 தனியார் துறைக்கான கொடுகடன் 236.8 பில்லியனால் மாத்திரம் விரிவடைந்தது. இது 2018 பதிவு செய்யப்பட்ட 762.1 பில்லியன் கொண்ட விரிவாக்கத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைவானதாகும். குறிப்பாக ஆண்டின் முதலரை பகுதியில் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் விரைவாக மெதுவடைந்தமைக்கு ஒப்பிட்டு இறுதியில் உயர்ந்த சந்தை கடன் வழங்கல் வீதங்கள், வங்கி தொழில் துறைக்கான மீள்கொடுப்பனவுகளை எளிமைப்படுத்திய பல்வேறு செயற்திட்டங்களின் பேரில் அரசாங்கத்திடமிருந்து தனியார் ஒப்பந்தக்காரர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைகள் தீர்ப்பனவு செய்யப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தொடர்ந்து காணப்பட்ட நிச்சயமற்ற தன்மை, நலிவடைந்த வியாபார நடவடிக்கைகள், நம்பிக்கையினம் போயிட்டு, நம்பிக்கையினம் ஆயிட்டு. அதே போன்று குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கை என்பவற்றின் காரணமாக கொடுகடனுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளமை என்பன பெருமளவிற்கு காரணங்களாக அமைந்தன. அதேவேளை மோசமடைந்த வியாபார சூழ்நிலைகளின் காரணமாக செயற்படா கடன்களின் அளவு அதிகரித்தமையின் காரணமாக வங்கிகளின் இடர்நேர்வு தவிர்ப்பு அணுகுமுறைகளை பற்றியமையானது வழங்கல் பக்கத்தில் இருந்து தனியார் துறைக்கான கொடுகடன் பகிர்ந்தளிப்பதற்காக இடையூறாக அமைந்தது. எனினும் தனியார் துறைக்கான கொடுகடன் பாய்ச்சல் உண்மை பகிர்ந்தளிப்பு நியதிகளில் 2019 இறுதியில் ஓரளவு முயற்சியை காட்டியமைக்கு மத்திய வங்கியின் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகள் மற்றும் சந்தை கடன் வழங்கல் வீதங்களுக்கு நாணய தளர்த்தல் வழிமுறைகள் ஊடுகடுத்தப்படுவதனை விரைவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் என்பன உதவியாக அமைந்தன. இதன்படி உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் மாதாந்த கொடுப்பனவு பகிர்ந்தளிப்பு 2019 ஆகஸ்டில் தொடர்ந்து விரிவடைய தொடங்கியதுடன் ஆண்டின் இறுதி 5 மாத கால பகுதியில் கொடுகடனில் ஏற்பட்ட அதிகரிப்பு தனியார் துறைக்கான வருடாந்த விரிவாக்கத்தில் ஏறத்தாழ 86% வகை கூறியது. முற்பணங்களின் பாதுகாப்பு அடிப்படையிலான பகுப்பாய்வின்படி அடகு பிடித்தல்,
அசையா சொத்து மற்றும் ஏனைய புனையங்களின் கீழான தங்கம் மற்றும் ஏனைய விலை உயர்ந்த உலோகங்களுக்கு எதிரான கொடுகடன் இவ்வாண்டு காலப்பகுதியில் அதிகரித்த வேளையில் தனிப்பட்ட உத்தரவாதங்கள் மற்றும் வாக்குறுதி சான்றிதழ்கள் மற்றும் நிலையான சேமிப்பு மற்றும் ஏனைய வைப்புகளுக்கு எதிரான கொடுகடன் சுருக்கத்தினை பதிவு செய்தன. அப்ப இதுல என்ன சொல்லினோம் என்று சொன்னால், அடகு வைக்கிற மாதிரியான விடயங்கள் கூடியிருக்குது. ஆனா பிக்ஸ் டிபாசிட்ல வைக்கிற இதுகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போயிருக்கிறது. அப்ப அதுல இருந்து நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கின்றோம், நிலையான சேமிப்புகள் குறைஞ்சிட்டது, ஆக்கள் அடகு வச்சு காசை எடுக்கினோம். 2020ஆம் ஆண்டின் இறுதியில் தனியார் துறைக்கு கொடுகடனில் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி ஏறத்தாழ 12க்கும் 13% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும், அப்ப மத்திய வங்கி எதிர்பார்க்குது இப்ப நாங்க 2019ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, 2020ல தனியார் துறைக்கான கொடுகடன் 12-13% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டும் இந்த கோவிட் வந்துடுச்சு. கோவிட் பிரச்சனை எல்லாத்தையும் குழப்பி. அப்ப கோவிட்-19 தொற்று பரவ தொடங்கியதும் அது மேலும் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளும் 2020லும் கொடுகடனுக்கான கேள்வியை குறைத்துவிடும் போல் தோன்றுகின்றது. அப்ப அது கட்டாயம் இன்னும் குறைச்சிருக்கும். ஏனென்றா 19 20 மோசமாக இருந்தது. இந்த கோவிட் பிரச்சனையால 2 மாதம் ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கவில்லை நாட்டில். எனினும் கோவிட்-19 உடன் தொடர்பான இடையூறுகள் தணிந்ததும் தற்போதைய தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலையின் ஆதரவுடன் சந்தை கடன் வழங்கல் வீதங்கள் வீழ்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பு இறை தூண்டல்களினால் ஆதரவளிக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகளில் எதிர்பார்க்கப்படும் விரிவாக்கம் அறிவிக்கப்பட்டவாறு படுகடன்களுக்கான சட்ட இசைவு தாமதம் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்ட துறைகளுக்கான சிறப்பு கொடுகடன் ஆதரவு திட்டம் என்பன கொடுகடனின் விரிவாக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் போல் தோன்றுகின்றது. வர்த்தக வங்கிகளின் தனியார் துறைக்கான கடன்கள் மற்றும் முற்பணங்களின் காலாண்டு அளவீட்டின்படி அனைத்து முக்கிய பொருளாதார துறைகளுக்குமான கொடுகடன் வளர்ச்சி 2019ஆம் ஆண்டு பகுதியில் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தது. இதன்படி வேளாண்மை துறையில் குறைவடைந்த நடவடிக்கைகளை பிரதிபலிக்கின்ற விதத்தில் குறிப்பாக 2019 பின்னரை பகுதியில் வேளாண்மை மற்றும் மீன்பிடி துறைக்கான கொடுகடன் வளர்ச்சி 2019 இறுதியில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 2018 இறுதியில் 14% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2% கணிசமாக வீழ்ச்சியடைந்தது. இத்துறையில் தேயிலை, காய்கறிகள் மற்றும் பல வகைகளை பரிச்சை, சிறு உணவு பயிர்கள் மற்றும் ரப்பர் துணை துறைகள் என்பவற்றிற்கான கொடுகடன் பாய்ச்சல்கள் 2018 இறுதியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் கணிசமான வீழ்ச்சியை பதிவு செய்து இவ்வாண்டுக்கான நடுப்பதில் நிலவிய சாதகமற்ற வானிலை நிலைமைகளின் தாக்கத்தினை முக்கியமாக பிரதிபலித்து இருந்தது. இருப்பினும் கூட நெல், தெங்கு, விலங்கு வளர்ப்பு மற்றும் பாற்பண்ணை தொழில் போன்ற சில வேளாண்மை பயிர்களுக்கு மீன்பிடி துணை துறைகளுக்கும் வழங்கப்பட்ட கொடுகடன் 2018 இறுதியில் ஒப்பிடுகையில் 2019 இறுதி மிதமான விரிவாக்கம் ஒன்றினை பதிவு செய்தது. அதேவேளை கைத்தொழில் துறைக்கான கொடுகடன் வளர்ச்சி ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 2018 இறுதியில் 15.3%இருந்து 2019 இறுதியில் 3.1% குறைவடைந்தது. கைத்தொழில் துறைக்குள் கைத்தொழில் துறைக்கான மொத்த கொடுகடன் பாய்ச்சலின் ஏறத்தாழ 49% வகைகூறும் கட்டடவாக்க துணை துறைக்கான கொடுகடன் 2018 இறுதியில் 14.1% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 5.6% கொண்ட மிதமான வளர்ச்சியை பதிவு செய்தது. புடவைகள் மற்றும் ஆடைகள், உணவு மற்றும் குடிபானம் போன்ற இது நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், வர்த்தக வங்கிகளினால தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் மற்றும் குடிபானம் போன்ற துணைத்துறைகளும் 2018ஆம் ஆண்டு இறுதியில் முறையே 15.4% மற்றும் 18.6% கொண்ட உயர்ந்த வளர்ச்சி வீதங்களுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதி அளவில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் முறையே 6.5% மற்றும் 4.9% கொண்ட மிதமான வளர்ச்சி வீதங்களை பதிவு செய்தன.
கைத்தொழில் துறைக்கான கொடுகடன் பாய்ச்சலின் மெதுவான தன்மைக்கு உருவமைக்கப்பட்ட லோக உற்பத்திகள், பொறியியல் மற்றும் பெட்ரோலிய சாதனங்கள், அத்துடன் ரசாயனங்கள், பெட்ரோலியம் மருந்தாக்கல் பொருட்கள் மற்றும் நல கவனிப்பு, ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் உற்பத்திகள் துணை துறைகளுக்கான கொடுகடன் 2019 இறுதியில் சுருக்கங்களை பதிவு செய்து குறைவடைந்த ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு கேள்வியினை பிரதிபலித்தது. அதேவேளை பணிகள் துறைக்கான கொடுகடன் வளர்ச்சியும் 2018 இறுதியில் 17.8% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதி அளவில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 3.1% வீழ்ச்சியடைந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினை தொடர்ந்து ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளும் ஏற்பட்ட மெதுவான தன்மை பணிகள் துறையின் நடவடிக்கைகளை கணிசமாக பாதித்தது. பணிகள் துறைக்கான கொடுகடனின் மெதுவான தன்மைக்கு பங்களிக்கின்ற விதத்தில் நிதியியல் மற்றும் வியாபார பணிகள் துணைத்துறைக்கான கொடுகடன் வளர்ச்சி 2019 ஆண்டு பகுதியில் தனியார் உந்து ஊர்திகளுக்கான இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை வழிமுறைகளை காரணமாக 2018 இறுதியில் 29.3% கொண்ட உயர்ந்த வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 6.5% வீழ்ச்சியடைந்தது. அப்ப 2018 எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்று பாருங்க. தனியார் உந்து ஊர்திகளுக்கான இறக்குமதி 2019 6.5% வீழ்ச்சி அடைந்திருக்கு. இருப்பினும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் தொழில்துறையினை உட்படுத்துவதற்கான சுற்றுலாவுடன் தொடர்பட்ட கைத்தொழில்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட இசைவு தாமதம் மற்றும் ஏனைய வழிமுறைகள் என்பவற்றினை கருத்தில் கொண்டு சுற்றுலா துறைக்கான அதிகரித்த கொடுகடன் பாய்ச்சலை பிரதிபலிக்கின்ற விதத்தில் சுற்றுலா துணை துறைக்கான கொடுகடன் குறிப்பிடத்தக்க அளவிற்கு விரிவடைந்ததுடன் 2018 இறுதியில் 15.3% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 18.5% கொண்ட வளர்ச்சியை பதிவு செய்தது. மேலும் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தகம் மற்றும் கப்பல் துறை, கப்பற்படுத்துதல், வான் போக்குவரத்து, கப்பல் சரக்கு அனுப்புதல் துணைத்துறைகளுக்கான கொடுகடனும் 2018 ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் மிதமான விரிவாக்கத்தினை பதிவு செய்தது. ரெண்டாயிரத்தி 19 முதலரை பகுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 20% மேலாக வளர்ச்சியடைந்த தனியார் கடன்கள் முற்பணங்கள் 2018 இறுதியில் 20.3% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 11.9% கொண்ட மிதமான வளர்ச்சியை தான் பதிவு செய்கின்றது. அப்ப தனியார் கடன்கள் மற்றும் முற்பணங்களில் நுகர்வோர் நீண்டகால பாவனை பொருள் துணைத்துறை 2018 இறுதியில் 8.7% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 2019 இறுதியில் 4.7% கொண்ட மிதமான வளர்ச்சியை பதிவு செய்தது. எனினும் அடகு முற்பணம் மற்றும் கொடுகடன் அட்டை முற்பணங்கள் 2018 இறுதியில் முறையே 15.7% மற்றும் 16.5% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் முறையே ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 22.8%, 22.9% அதிகரித்தன. பின்னியதன் வளர்ச்சிக்கு, அதாவது இதுல சொல்லப்படுறது என்னன்னா கிரெடிட் கார்டால கொடுக்கிற அட்வான்ஸும் அடகு வைக்கிற அட்வான்ஸ். பின்னியதன் வளர்ச்சிக்கு இவ்வாண்டு பகுதியில் வர்த்தக வங்கிகள் அவரின் கொடுகடன் அட்டையை பயன்படுத்துவதற்கு வழங்கிய கவர்ச்சிகரமான வசதிகளை முக்கிய காரணமாக அமைந்தன. அப்ப 2018 பின்னாண்டு கால பகுதியில இது வளர்ச்சி அடைவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா சில அட்ராக்டிவான பேக்கேஜஸ் கிரெடிட் கார்டு ஆக்களுக்கு கொடுத்தது வர்த்தக வங்கிகள். அதனால அது தொடர்பான அட்வான்சஸ் கூடிட்டது. மேலும் வர்த்தக வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட வெளிநீக்கும் கொடுகடனின் முதிர்ச்சி பகுப்பாய்வு நியதிகளின் அனைத்து கால பிரிவுகளிலும் மெதுவான தன்மை ஒன்று அவதானிக்கப்பட்டது. இதற்கமைய குறுங்கால, நடுத்தர கால, நீண்ட கால வசதிகளின் வளர்ச்சி 2018 இறுதியின் முறையே 17.6%, 10.4% மற்றும் 21.7% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் முறையே 3%, 3.4% மற்றும் 8% குறைவடைந்திருந்தது.
அப்ப நாங்க விரிந்த பணத்தை இப்ப பார்ப்போம். விரிந்த பணம் என்றால் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். M4 அவ நிதியியல் அளவீட்டினை பயன்படுத்தி அளவிடப்பட்ட விரிந்த பண நிரம்பல் வளர்ச்சி 2019 ஆண்டு பகுதியில் மிதமடைந்தமைக்கு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் தேறிய உள்நாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி காரணமாக அமைந்த போதும் இவ்வாண்டு பகுதியில் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளினதும் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினதும் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் சில அதிகரிப்புகள் காணப்பட்டன. M2Bயின் போக்கினை நெருக்கமாக பின்பற்றி செல்லுகின்ற ஆவண்ணா 4 ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி M4 தான். டைப்பிங் மிஸ்டேக். M4வின் ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி 2018 பதிவு செய்யப்பட்ட 12% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் 8.2% வீழ்ச்சியடைந்தது. M4வின் பொறுப்புகள் பக்கத்தில் இருந்து நோக்குகையில் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட மொத்த தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளில் 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 12.7% ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 8.5% கொண்ட மிதமான வேகத்தில் வளர்ச்சியடைந்தன. எனினும் 2019 ஆண்டு பகுதியில் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளினால், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளிலும் பொதுமக்களினால் வைத்திருக்கப்பட்ட தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளின் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட முறையே 11.3% மற்றும் 1% ஒப்பிடுகையில் முறையே 17.8%க்கும் 4.9%க்கும் விரைவடைந்து வைப்புகள் மீது வங்கியல்லா துறையினால் வழங்கப்பட்ட ஒப்பீட்டு ரீதியில் உயர்ந்த வட்டி வீதங்களை பிரதிபலித்தன. சொத்துக்கள் பக்கத்தில் M4ஆல் ஏற்பட்ட உண்மை அதிகரிப்பிற்கு மத்திய வங்கி மற்றும் உரிமம் பெற்ற வங்கிகள் இரண்டினதும் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட விரிவாக்கமும், அதே போன்று இவ்வாண்டு பகுதியில் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் இரண்டினதும் தேறிய உள்நாட்டு சொத்துக்களில் ஏற்பட்ட அதிகரிப்பும் காரணங்களாக அமைந்தன. இதன்படி உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளினதும் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளதும் உள்நாட்டு கொடுகடன் 160.3 பில்லியனால் அதிகரித்த வேளையில் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கியின் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் 2019 இறுதியில் 54.7 பில்லியனால் அதிகரித்தது. அப்ப இப்படித்தான் M4 அசைவுகள் 2019 அமைந்து காணப்படுகின்றது. குறைவடைந்த பொருளாதார நடவடிக்கையினை பிரதிபலிக்கின்ற வீதத்தில் M4வின் தனியார் துறைக்கான கொடுகடன் வளர்ச்சி 2018 இறுதியில் 14.9% ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் ஆண்டிற்கு ஆண்டு அடிப்படையில் 3.9%க்கு குறைவடைந்தது. நிதியியல் அளவீட்டின்படி தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடனில் ஏறத்தாழ 26%க்கு பங்களித்த உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் மற்றும் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சி இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சி அடைந்தது. இதற்கமைய உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடனின் ஆண்டிற்கு ஆண்டு வளர்ச்சி 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 11.4%இருந்து 2019 இறுதியில் 8%க்கு மிதமடைந்த வேளையில் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் வளர்ச்சி 2018 இறுதியில் பதிவு செய்யப்பட்ட 13%உடன் ஒப்பிடுகையில் 2019 இறுதியில் எதிர்மறையாக 3% குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. 2019 உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடனில் ஏற்பட்ட சுருக்கத்திற்கு ஊர்திகளுடன் தொடர்பான கடன் வழங்கலின் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் வங்கியல்லா நிதியியல் துறையில் அதிகரித்து வருகின்ற செயற்படா கடன்களின் காரணமாக அதிகரித்த இடர்நேர்வு தவிர்ப்புக்கு ஓரளவு காரணங்களாக இருந்தன. அப்ப வங்கியல்லா நிறுவனங்கள் என்று சொல்றது இந்த பினான்ஸ் கம்பெனிஸ். இந்த பினான்ஸ் கம்பெனிஸ் நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள்
கூடுதலாக வந்ததுதான் முக்கியமாக இந்த தனியாருக்குரிய கடன் வளங்கள் குறைந்ததுக்கு காரணம். அது மட்டுமல்ல, இந்த வெஹிக்கிள்ஸுக்காக கொடுக்கப்படுற லீசிங் சம்பந்தமான விடயங்களுக்கு மத்திய வங்கியினால நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அப்படியான கட்டுப்பாடுகள் காரணமாகத்தான் இந்த தனியாருக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் குறைவடைவதற்கு காரணமாக அமைந்தது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப இதற்கமைய உண்மை நியதிகளில் 2018 ஆண்டு பகுதியில் 975.3 பில்லியன் கொண்ட விரிவாக்கத்துடன் ஒப்பிடுகையில் எம்ஃபோயின் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் விரிவாக்கம் 2019 ஆண்டு பகுதியில் 293.4 பில்லியனை பதிவு செய்தது. அப்ப அதேவேளை சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளின் அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 27.1 பில்லியன் கொண்ட வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 95.3 பில்லியனாக அதிகரித்த வேளையில் உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளால் வழங்கப்பட்ட அரசிற்கான தேறிய கொடுகடன் 2018 35 மில்லியன் கொண்ட வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 2019 8.4 பில்லியனாக விரிவடைந்தது. ஒட்டுமொத்தமாக எம்ஃபோயின் கீழான அரசிற்கான தேறிய கொடுகடன் உண்மை நியதிகளில் 2018 பதிவு செய்யப்பட்ட 321.1 ரூபாவுடன் ஒப்பிடுகையில் 2019 354.1 பில்லியன் ரூபாவாக அது அதிகரித்து காணப்பட்டது. அப்ப இங்க நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்னென்று சொன்னா, ஏன் இந்த தனியாருக்கான கொடுகடன் குறைவடைந்தது, தனியாருக்கான கொடுகடன் குறைவடைவதற்கு காரணம் என்ன, அதை நாங்கள் இப்போது பார்த்தோம். அப்ப எதிர்கால அபிவிருத்திகள், சவால்கள் மற்றும் தோற்றப்பாடு, இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. அதே சமயம் நீங்கள் இந்த எக்ஸாம எழுத போகும் போது பெரும்பாலும் 2020க்கான ஆண்டறிக்கை வந்துவிடும், மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை வந்துவிடும். அப்படி 2020க்கான மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை வந்த பட்சத்துல எங்களால இந்த எதிர்கால அபிவிருத்திக்கான சவால்கள் மற்றும் தோற்றப்பாட ஒப்பீடு செய்து எவ்வளவு தூரம் அந்த ஒரு வருட காலத்துல என்னென்ன நடந்திருக்கு என்பதை எங்களால எவ்வளவு ஊகித்துக் கொள்ளக்கூடியதா இருந்தாலும் உண்மையா என்ன நடந்தது என்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப COVID-19 தொற்றின் பரவல் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தின் மீது, நிதியியல் சந்தைகள் மீதும் அது கொண்டிருக்கக்கூடிய உள்ளார்ந்த கணிசமான தாக்கம், குறிப்பாக நாடு தாழ்ந்த வட்டி வீத அமைப்பொன்றினை நோக்கி நகர்வதனால் மாற்று நாணய கொள்கை கருவிகளுக்கான அவசியத்தினை வலியுறுத்துவதாக உள்ளன. COVID-19 தொற்றின் காரணமாக பொருளாதாரம் பின்னடையக்கூடிய சாத்தியங்கள் பற்றிய கரிசனைகளுக்கு மத்தியில் மத்திய வங்கி முன்கூட்டிய செயற்பாட்டு நடவடிக்கையாக கொள்கை வட்டி வீதங்களையும் நியதி ஒதுக்க வீதங்களையும் குறைத்தமையின் மூலம் நாணய கொள்கை நிலையை தளர்த்திய வேளையில் பொருளாதாரத்தின் அவசர திரவத்தன்மையை தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு போதுமான திரவத்தன்மையை சந்தைக்கு வழங்கியது. அதேவேளை விதிவிலக்கான சூழ்நிலைகளின் கீழ் அரசாங்கத்தில் அவசர காசு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு மத்திய வங்கி முதலாந்தர சந்தையிலிருந்து திரைசேரி உண்டிகளை கொள்வனவு செய்து, எனினும் பாரிய பொருளாதார அதிர்வுகள், குறிப்பாக கொள்கை வட்டி வீதங்களில் பாரிய சீராக்கங்களை செய்வதற்கான இடைவெளிகள், கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் பலவீனமான நாணய பரிமாற்ற பிணை ஒன்றின் பாரம்பரியமான நாணய கொள்கை கருவிகள் பொதுவாக மட்டுப்படுத்தப்பட்ட ஆதரவினையே வழங்குகின்றன. மேலும் கணிசமான குடித்தொகையினர் சேமிப்பு மீதான வட்டி வருமானத்தில் தங்கியிருந்ததனையும், ஒப்பீட்டு ரீதியில் அபிவிருத்தியடையாத மற்றும் நிதியியல் சந்தைகளையும் கருத்தில் கொள்கையில் பெரும்பாலான அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நடைமுறை போன்று வட்டி வீதங்களை மிக குறைந்த மட்டங்களுக்கு கணிசமாக குறைப்பது இலங்கை போன்ற நாடுகளில் விரும்பத்தகாத விளைவுகளுக்கு வழிவகுக்க கூடும். அப்ப ஏன் இந்த வட்டி வீதங்கள் இனி இல்லை என்ற ஆக குறைந்த இடத்துக்கு குறைக்க விரும்பவில்லை என்பதற்கான காரணத்தை இப்ப நீங்க விளங்கி கொள்றீங்கள் தானே?
ஏனென்றால் நிறைய மக்கள் இந்த சேமிப்புல தான் தங்கி இருக்கணும். சேமிப்பும் சேமிப்பால வர வட்டி விதத்திலேயும் தான் தங்கி இருக்கணும். அது முக்கிய காரணங்கள்ல ஒன்று. இப்பின்னணியில் பொருளாதார அதிர்வின் அளவினையும் சாத்தியமான பொருளாதார விளைவுகளையும் பரிசீலனையில் கொள்கையில் மத்திய வங்கிக்கு மாற்று மற்றும் பாரம்பரியமற்ற நாணய கொள்கை கருவிகளை கண்டறியும் தேவை ஏற்படக்கூடும். அப்போ ஆல்டர்னேட்டிவ், அது மட்டுமில்லை ட்ரெடிஷனல் நாணய கொள்கை கருவிகளை கண்டறியும் தேவை ஏற்படக்கூடும். எடுத்துக்காட்டாக அரசல்லாத சொத்துக்களை நேரடியாக கொள்வனவு செய்வதனூடாக கணியம்சார் தளர்த்தல்களில் ஈடுபடுவதற்கு மத்திய வங்கியை அனுமதிப்பதற்கான சாத்தியங்களை கட்டாயமாக கண்டறிதல் வேண்டும். இதன் மூலம் நிதியியல் சந்தையில் உள்ள பங்கேற்பாளர்களுக்கு நேரடியாகவே திரவத்தன்மையினை வழங்க மத்திய வங்கி இயலுமைப்படுத்தப்படுவதுடன் குறுகிய கால விளைவு விலையின் மீது மட்டுமன்றி குறுகிய காலம் ஒன்றிற்குள் நீண்ட கால விளைவு விலையின் மீதும் செல்வாக்கு செலுத்த முடியும். எனினும் மூலதன சந்தையை ஆழப்படுத்தி அகலப்படுத்துவதற்கான அவசர வழிமுறைகள் எடுக்கப்பட்டால் அன்றி இலங்கையில் உள்ள அபிவிருத்தி அடையாத மூலதன சந்தைகள் அத்தகைய கொள்கைகளின் காத்திரமான தன்மைகளுக்கு தடங்களாகவே அமையும். அப்ப பெரிசா அபிவிருத்தி அடையாத மூலதன சந்தை என்பது இலங்கையில் இருப்பதால ஏற்படுற சிக்கல்கள் வரையறைகளை நாங்கள் இதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும், இலங்கையின் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு பலமான விரிவான மூலதன சந்தை ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இலங்கை பொருளாதாரத்துக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப பொருளாதாரத்தின் நிதியியல் ஆழத்தினை அறிவதற்கான முக்கிய குறிகாட்டியாக விளங்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக அளவிடப்பட்ட நிதியியல் முறைமையினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் இலங்கையின் அயல் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிதமானதாக தொடர்ந்தும் விளங்கி பொருளாதார வளர்ச்சியை மேலும் தூண்டுவதற்கு நிதியியல் முறைமையை அகலப்படுத்த வேண்டிய அவசியத்தினை பிரதிபலிக்கின்றது. அப்போ ஒப்பீட்டு ரீதியிலே ஏனைய நாடுகளோடு ஒப்படைக்க தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கடன் அளவு குறைவாக இருக்கின்றது என்றதுதான் அதுல சொல்லப்படுகின்றது. எம்ஃபோ விரிந்த பண நிரம்பினால் அளவிடப்பட்டவாறு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக நிதியியல் முறைமையினால் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் 2019 இறுதியில் ஏறத்தாழ 51.9% மதிப்பிடப்பட்டது. கடந்த காலத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக தனியார் துறைக்கான கொடுகடன் படிப்படியாக அதிகரித்துள்ள போது இவ் அதிகரிப்பின் வேகம் தாய்லாந்து, மலேசியா மற்றும் வியட்நாம் போன்ற பெரும்பாலான பிராந்திய அயல் நாடுகளின் விரிவாக்கத்தினை விட மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அப்ப ஒன்றை கவனிச்சு கொள்ளுங்க, மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சில நாடுகள் 2019 51.9% இருக்கு தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட நிதியியல் நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கடன்கள். ஆனா தாய்லாந்து, மலேசியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளோட ஒப்படைக்க இது மிக குறைவாகத்தான் இருக்கு. உலக வங்கியின் அண்மைய உலக அபிவிருத்தி குறிகாட்டிகளின்படி இந்நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதத்திற்கான தனியார் துறை கொடுகடன்கள் 120%க்கும் 161%க்கும் வரையான வீச்சில் காணப்படுகின்றன. இலங்கையில் ஒப்பீட்டு ரீதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான கொடுகடன் வீதம் தாழ்வாக காணப்படுவதற்கான பலமான நிதியியல் செயல் விளைவுகள் மற்றும் நிதியியல் அறிவு போதுமான அளவில் இல்லாமை உட்பட நிதியியல் முறைமையில் காணப்படும் பல்வேறு அமைப்பியல் பிரச்சனைகளே காரணமாக இருக்கக்கூடும். மேலும் பொருளாதாரம், அரசியல் மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளின் காரணமாக முதலீட்டாளர்கள் அதே போன்ற நிதியியல் நிறுவனங்களின் எச்சரிக்கை மிகுந்த நடத்தையும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான கொடுகடன் வீதம் மிதமான மட்டத்தில் காணப்பட காரணமாக இருக்கும். பாரிய முறைசாரா துறை எங்கும் வியாபித்திருக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான கொடுகடன் வீதம் குறைந்த மட்டத்தில் பதிவு செய்ய பங்களித்திருக்கிறது. மேலும் தனியார் துறை கொடுகடனின் துறை வாரியான பகுப்பாய்வின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான உயர்ந்த கொடுகடன் வீதங்கள் வேளாண்மை மற்றும் கைத்தொழில் துறைகளில் அவதானிக்கப்பட்ட வேளையில் குறைந்த மட்டம் ஒட்டுமொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏறத்தாழ 60% பங்களிக்கின்ற பணிகள் துறையில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இது மூலவள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தினை ஓரளவிற்கு பிரதிபலிக்கின்றது. பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மிக்க ஒரு துறைகளை நோக்கி நிதியியல் மூலவளங்களை ஒதுக்கீடு செய்கின்ற வினைத்திறனை அபிவிருத்தி செய்து கொள்வது நுட்பாக மற்றும்
சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முயற்சிகள் உட்பட முறை சார்ந்த துறையுடன் இணைந்து செயற்பட உதவும். மேலும் அரச துறையின் பாரிய கடன்பாடுகளின் தாக்கத்தினை இயன்றவரை குறைப்பதற்கான வழிமுறைகளுடன் சேர்த்து நிதியினையும் அதே போன்று நிதியியல் அறிவினையும் பெற்றுக்கொள்வதற்கு அதிகரிப்பதன் எதிர்காலத்தில் முதலீடுக்கான நிதி கிடைக்காமல் போவதற்கான சாத்தியங்களை தடுக்கும் பொருட்டு நடுத்தர காலத்தில் தனியார் துறைக்கான கொடுக்கலனையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிப்பதற்கான முன்னுரிமை துறைகளாக விளங்குகின்றன. நாணய கொள்கை கட்டமைப்பாக நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடலை மேற்கொள்வது தொடர்பில் இதுவரை அடையப்பட்ட கணிசமான முன்னேற்றங்களை தொடர்கின்ற விதத்தில் இலங்கை மத்திய வங்கி பணவீக்கத்தினை தாழ்ந்ததும் உறுதியானதுமான மட்டத்தில் பேணுவதனை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் முன்னெடுப்புகளை தொடர்ந்த வேளையில் பொருளாதாரம் அதன் உள்ளார்ந்த வளத்தினை எய்துவதற்கு ஆதரவு அளிக்கின்றது. நிறுவனமயப்படுத்தப்படுகின்ற செயற்கிரமத்தில் இன்றியமையாத ஒரு அம்சம் யாதெனில் முன்கூட்டியே பெறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை வகுக்கின்ற செயல்முறைகளை நோக்கிய பரிமாணங்களை தொடர்கின்ற நாணய கொள்கை வடிவமைப்பு செயற்கிரமத்தினை ஒழுங்குபடுத்துவதே ஆகும். வெளிப்படைத்தன்மையினையும் பொறுப்புக்கூறும் தன்மையினையும் மேம்படுத்தும் பொருட்டு மத்திய வங்கி முன்னோக்கிய நாணய கொள்கை கூற்றுக்களை கிரமமாக வழங்குவதனூடாக பொதுமக்களுடன் தொடர்ச்சியாக தொடர்புகளை பேணுவதில் ஈடுபட்டு வருகின்றது. மத்திய வங்கியின் தொடர்பூட்டல் உபாயத்தில் காணப்படும் தொடர்ச்சியான மேம்பாடுகள் நாணய கொள்கை கட்டமைப்பினை பொதுமக்கள் புரிந்து கொள்வதனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் பணவீக்க எதிர்பார்ப்புகளை நிறுத்துகின்ற மத்திய வங்கியின் இயலாற்றல் மேலும் பலப்படுத்தப்படுகின்றது. கேள்வியினால் தூண்டப்படுகின்ற பணவீக்கம் மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை முகாமைப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் நாணய கொள்கையின் அதிகரித்த பயன்பாட்டுடன் இணைந்த வீதத்தில் அரசாங்கமும் நிரந்தரமற்ற வளங்கள் பக்க இடையூறுகளில் இருந்து தோன்றுகின்ற விலை அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதில் முன்கூட்டிய செயற்பாடு சார்ந்த வகிபாகம் ஒன்றை ஆற்றுகின்றது. மேலும் COVID-19 தொற்றின் பரவல் மற்றும் இத்தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சி அத்துடன் பொருளாதாரத்தின் மீதான அதன் தாக்கத்தினை தணித்தல் என்பவற்றின் காரணமாக அண்மைய காலத்தில் இறை நழுவல்களுக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றமை இடையிலும் நடுத்தர காலத்தில் பணவீக்கத்தினை விரும்பத்தக்கதொரு மட்டத்தில் நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் இறை திரட்சிக்கான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பேணுவது இன்றியமையாததாகும். 70 ஆண்டு பழமை வாய்ந்த நாணய விதி சட்டத்தை இச்சைப்படுத்துவதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பு 2019 தயாரிக்கப்பட்டிருப்பதுடன் இதனை இறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் மீளாய்வு மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த கடைசி செக்ஷனை நீங்கள் வடிவா பாய்ச்சி கொள்ளுமோ அதுல முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தனியாருக்கு கொடுகடன் வளங்கள் குறைவடைந்ததற்கான காரணங்கள் ஏனைய பியர் கண்ட்ரிஸ் என்று பியர் குரூப் என்று சொல்லப்படுகின்ற எங்களோட ஒத்த நாடுகள்ல உள்ள தனியார் கொடுகடனோடு ஒப்படைக்க இலங்கையில வங்கிகளுக்கு இந்த தனியார் கொடுகடன் எவ்வளவு தூரம் குறைந்து இருக்கின்றது என்பதையும் காட்டுகின்ற அதே சமயம் பல விடயங்கள் இந்த நாணய சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம், கோவிட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அப்ப இதனை இறுதிப்படுத்துவதற்கு அப்டேட் பண்ணி மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியம், அதாவது நாணய சட்டத்தை பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ற பல விடயங்களே இதுல ஆராயப்பட்டு உள்ளன. ஆகவே நாங்கள் இந்த சாப்டர் 7 ஓரளவு பூரணமாக நாங்கள் படித்தோம். அடுத்த வகுப்பில் இருந்து நாங்கள் எங்களது பாஸ் பேப்பர்ஸை நாங்கள் செய்ய வழிக்கிடுவோம். பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது மாணவர்கள் எனக்கு தெரியவில்லை உங்களோட அக்சஸ்கள் என்ன மாதிரி இருக்கின்றது இந்த பாஸ் பேப்பர் படிக்கும் விடயத்தில் என்று 2019 ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குரிய பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்து வைத்துக் கொண்டிருங்கள். நாங்கள் அதிலே துவங்குவோம். அதுக்கு பிறகு 2019 மார்ச்சை பார்ப்போம். ஆகவே இன்றுடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.